ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாசாபிராவித்யம் விஹதம் தமஹ மகாயாம் மகரே மாசே சக்ராம்சம் பார்கவோத்பவம் மஹீசாரபுராதீஷம் பக்திசாரமஹம் பஜே வீக்ஷாவனே விஜயகோட்டிவிமானமத்யே வேதாந்தமுர்க்யமபி நித்யமசேஷதృశ్யம் ஹிருத்தாபநாசனசரஸ்தடபாரிஜாதம் ஸ்ரீவீரராகவமஹம் சரணம் பிரபத்யே ஸ்ரீபூமிலாலிதபதம் ஸ்ரிதசேஷதல்பம் கல்பாந்தயோக்யபுவனாவனயோகநித்ரம் श्रीशालिहोत्र शिरसाधृतहस्तपद्मम् श्रीवीरराघवविभुम् श्रयताम् मनो मे मुनिवन्मूर्ति मूवरागि वेदम् विरित्तुरैत्त पुनिदम् ஊவை வண்ணன் நன்னல் புண்ணியன் விண்ணவர்கோன் தனியன் சேயன் தான் ஒருவன் ஆகிலும் தன்னடியார்க்கு இனியன் எந்த எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. श्रीमते कनकवल्ली नायिका समेत श्री वैद्यवीरराघव परब्रह्मणे नमः. விக்ஷாரண்ய க்ஷேத்திரம் என்கிற திருவள்ளூர் திவதேசத்தினுடைய 7வது நாளான அனுபவம். விசேஷமா இன்னைக்கு பெருமாள் நம்மளை எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா அனுகிரகம் பண்றார். பெருமாள் அவதாரம் பண்ணினது தை அமாவாசை. அதனாலே ஒரு அமாவாசையும் பெருமாளுக்கு விசேஷம். அமாவாசை அப்படின்னா நம்முடைய சம்பிரதாயத்திலே ஞாபகம் வர்றது திருவள்ளூர் பெருமாள் தான், வைத்திய வீரராகவன் தான். இன்னைக்கு திருவள்ளூர்ல ரொம்ப கூட்டமா இருக்கும். புஷ்கரணியில தீர்த்தம் ஆடிட்டு தர்ப்பணம் எல்லாம் பண்ணிட்டு பெருமாளை சேவிக்கிறவா ரொம்ப அதிகம். பெருமாளை அமாவாசைகள்ல சேவிக்கிறதே ஒரு விசேஷம் தான். வைத்திய வீரராகவனை அமாவாசையில சேவிக்கிறது ஒரு தனி விசேஷம். நிறைய பேர் தொடர்ந்து அமாவாசைக்கு போய் பெருமாளை சேவிச்சு நிறைய பிரார்த்தனை எல்லாம் பண்ணிருக்கா, நடந்திருக்குன்னு எல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அப்படி விசேஷமா நாம அகஸ்மாத்தா திருவள்ளூர் ஸ்தல புராணத்தை அனுபவிச்சுட்டு வர போது ஒரு அமாவாசை அன்னைக்கு, அதுவும் சனிக்கிழமை சேர்ந்த அமாவாசை அன்னைக்கு பெருமாள் தன்னுடைய வைபவத்தை கேட்டு நாமெல்லாம் அவனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்பதற்காக நம்ம எல்லாம் அனுகிரகிக்கிறான் பெருமாள். இத்தனை வாரம் கேட்டு இருந்தீங்கோ, என்னுடைய அவதார தினமான அமாவாசை அன்னைக்கும் என்னை பத்தி கேளுங்கோ, அனுகிரகிக்கிறேன் அப்படின்னுட்டு. நீங்க திருவள்ளூருக்கு என்னை தேடி வரலன்னாலும் பரவாயில்ல, உங்க ஆண் தேடி உங்க மனசு தேடி நான் ஏதோ ஒரு பிரவச்சனம் மூலமா உங்களுக்கு வந்துட்டு இருக்கேன்னு பெருமாள் நம்மளை எல்லாம் அனுகிரகிக்கிறது போல அத்தியாச்சரியமா எதிர்பார்க்காம இன்னைக்கு நமக்கு இந்த உபன்யாசம் பிராப்தமா இருக்கிறது. போன உபன்யாசத்திலே கோவில் அமைப்பை பார்த்தோம். அதிலே ஒரு சங்கிரகமா கொஞ்சம் பார்த்துட்டு மேல ஆழ்வாருடைய அனுபவம். பெருமாள் மூலவர் சயனிச்சுட்டு இருக்கார், கர்ப்பகிரகம் இருக்கு. அதை சுத்தி இருக்கக்கூடிய இமீடியட் பிராகாரத்துக்கு திருவெண்ணாழி பிராகாரம்னு பெயர். பொதுவா எல்லா ஊர்லயும் அந்த பெயர் தான். திருவெண்ணாழி, திருவுண்ணாழி, திருவிண்ணாழி அப்படின்லாம் சொல்லுவா. வெண் ஆழி அப்படின்னா வெள்ளையா இருக்கக்கூடிய கடல், அதாவது பார்க்கடல். பெருமாளை சுத்தி இருக்கிற பிரதட்சணத்துக்கு க்ஷீராப்தி பிரதட்சிணம், க்ஷீராப்தி பிராகாரம், திருவெண்ணாழி அப்படின்னு பெயர். சில இடங்கள்ல அதை நாம காலால மெரிக்க முடியாது, அங்க போகவே முடியாது. சில இடங்கள்ல என்னைக்காவது ஒரு நாள் தான் போக முடியும். சில இடங்கள்ல மட்டும்தான் எப்பவும் போற மாதிரி இருக்கும். உதாரணமா ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாளை சுத்தி இருக்கக்கூடிய திருவெண்ணாழி பிராகாரம் என்னைக்குமே நாம போக முடியாது. அந்த இடமெல்லாம் சால கிராம மயமானது, அதனால அங்க மனுஷாருடைய கால் படக்கூடாதுன்னு எம்பெருமானாருடைய நியமனம் அப்படின்னு சுவாமி ராமானுஜர் காலத்துல இருந்து அங்க யாரும் போறதில்லை, கால் படக்கூடாதுன்னு வச்சுட்டு இருக்கோம் ஸ்ரீரங்கத்துல. அதனால நாமெல்லாம் ஒரு நாளும் போயிருக்க மாட்டோம். திருமலையிலயும் அந்த மாதிரி ஒரு பிராகாரம் உண்டு. அதை வைகுண்ட ஏகாதசில இருந்து 10 நாள் மட்டும்தான் திறப்பா. அங்க வருஷத்துல அந்த 10 நாள் மட்டும்தான் போக முடியும். அதுக்கு அந்த ஊர்ல வைகுண்ட துவாரம்னு பேரு. பெருமாளை சுத்தி இருக்கக்கூடிய இமீடியட் பிராகாரம். அந்த மாதிரி திருவள்ளூர்ல வைத்திய வீரராகவனை சுத்தி இருக்கக்கூடிய இமீடியட் பிராகாரம் இருக்கு பாருங்கோ, திருவெண்ணாழி பிரதட்சிணம்னுட்டு. அந்த பிரதட்சிணத்துல ஒரு காலத்துல சவத்துல ஸ்தல புராணத்தை சிற்பங்களா ஓவியங்களா அப்படி சவத்துல எல்லாம் வரைஞ்சு வச்சிருந்தாச்சு. என்ன ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட அதெல்லாம் இருந்தது. அப்புறம் மேல மேல சம்பரோக்ஷணங்கள் திருப்பணிகள் எல்லாம் பண்றச்சு அதெல்லாம் மாறி போயிடுது. அந்த பிராகாரத்துலதான் ஆச்சரியமா லட்சுமி நரசிம்மனுக்கும் சுதர்சன ஆழ்வானுக்கும் சன்னதி உண்டுன்னு எல்லாம் பார்த்தோம். அந்த பிராகாரத்துலதான் பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் நடக்கும்.
ஆணி மாசம் சித்ரா நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளுடைய ஸ்வயம் திருமேனிக்கு நடக்கக்கூடியதான வசந்த திருமஞ்சனம் அந்த பிராகாரத்துல தான் நடக்கும். பிரம்மோற்சவத்தப்போ ரெண்டு பிரம்மோற்சவத்திலையும் கொடியை இறக்கிட்டு பெருமாள் உள்ளே எழுறச்ச நேர கர்ப்ப கிரகம்னு சொல்லக்கூடிய மூலஸ்தானத்துக்கு எழுந்தருளிட மாட்டார் பெருமாள். முதல்ல அந்த திருவெண்ணாழி பிராகாரத்தை ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே எழுந்தருளுவார். இப்படி பெருமாள் திருவெண்ணாழி பிரதட்சணத்தை பிராகாரத்தை பிரதட்சணம் பண்றதுன்றது ரொம்ப குறைஞ்ச நாள் தான். தை பிரம்மோற்சவத்துல கொடியிறக்கிற அன்னைக்கு ஒரு நாள், சித்திர பிரம்மோற்சவத்துல கொடியிறக்கிற அன்னைக்கு ஒரு நாள், அப்புறம் பெருமாள் ஸ்ரீபெரும்போதூர் எழுந்தருளக்கூடிய உற்சவத்துக்கு முதல் நாள், அப்புறம் பெருமாள் ஜேஷ்டாபிஷேகத்தன்னைக்கு, பங்குனி உத்திரம் முடிஞ்சு சித்திரை அன்னைக்கு பெருமாள் புட்லூர் திருவூரல் உற்சவம் எழுந்தருள்ற அன்னைக்கு, அந்த மாதிரி சில விசேஷ நாள்கள்ல மட்டும்தான் பெருமாள் இந்த பிராகாரத்துல எழுந்தருள்வர். இதுல மத்த நாள் எல்லாம் பெருமாள் அப்படி வேகமா போய் பிரதட்சிணத்தை சுத்திட்டு வந்துடுவார். ஆனா இந்த பிரம்மோற்சவம் முடியக்கூடிய நாள், கொடி இறங்குற நாள் இருக்கு பாருங்க, அப்போ பெருமாள் கடைசி புறப்பாடு, அதாவது 10ஆம் நாள் ராத்திரி என்ன வாகன புறப்பாடோ அந்த வாகனம் எல்லாம் புறப்பாடு ஆகி கோவிலுக்கு வந்து சேர்ந்து வேத பிரபந்த சாத்துமுறை எல்லாம் முடிஞ்சு கொடி ஏத்தர மண்டபத்துல எழுந்தருளி இருப்பார் பெருமாள். அங்க கொடியை இறக்கி பெருமாள் திருவடியில சமர்ப்பிச்சிருவா. அதுக்கப்புறம் விடை சாதிக்கிறதுன்னுட்டு உற்சவத்துக்கு வந்திருந்தவாளுக்கெல்லாம் பெருமாள் விடை குடிக்கிறது அப்படின்னுட்டு அந்த வசனங்கள், பெருமாளுடைய வாக்கியங்கள் எல்லாம் வாசிப்பா. அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு முறையாவது ஒரு ஊர்லயாவது கேட்டு அனுபவிக்கணும். கொடி ஏத்துறச்ச இருக்கிறச்ச என்ன வாசிக்கிறா அப்படின்றதெல்லாம். அதையெல்லாம் அனுபவிச்சுட்டோமானா பெருமாள் இப்போ உள்ள புறப்பாடு சன்னதிக்கு எழுந்தருள்றார். அந்த புறப்பாடை சேவிக்கிறதுக்கு எவ்வளவோ புண்ணியம் பண்ணிருக்கணும். குறிப்பா திருவள்ளூர்ல பெருமாள் அத்தியாச்சரியமா அடிக்கு அடி இப்படியும் அப்படியும் ஆடி அசைஞ்சு எழுந்தருள்வர். சாக்ஷா சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமன் தண்டகாரண்ய வனத்திலே உல்லாசமா பெருமாள் அப்படி வந்து ஆச்சரியமா அப்படி கம்பீரமா நடந்து வந்தா அது எப்படி இருக்குமோ அந்த காட்சியை இங்க நம்ம சேவிக்கலாம் இன்னைக்கும் கூட. அப்படி பெருமாள் ஒய்யாரமா எழுந்தருளி நிதானமா துவாரபாலகால தாண்டி உள்ள போவார். நேர மூலஸ்தானத்துக்கு போயிடாம திருவெண்ணாழி பிராகாரத்தை ஒரு பிரதட்சிணமா வருவார். அந்த பிராகாரத்தை பெருமாள் ஒரு பிரதட்சிணம் வரணும்னா மேலத்தாளத்தோட வெறும் 5 நிமிஷம் போறோம். நிதானமா வந்தாருன்னா கூட 10 நிமிஷம் போறோம். அந்த பிராகாரத்தை அன்னைக்கு ஒரு நாள் பெருமாள் கடந்து வர்றதுக்கு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஆகும். அத்தனை நிதானமா பெருமாள் எழுந்தருளுவர். அங்கங்க பெருமாளை நிறுத்தி விசேஷமான சங்கீர்த்தனங்கள்லாம் வாசிப்பான் நாதஸ்வரத்துல. ஆச்சரியமான மங்கள வாத்தியத்தோட கூட பெருமாள் அங்கங்க நின்று கொஞ்சம் கொஞ்சம் உபச்சாரங்கள் செஞ்சுண்டு கற்பூர ஆரத்தியம் வாங்கிண்டு அந்த வாசிக்கிற நாதஸ்வரத்துக்கு தகுந்தாப்புல ஸ்ரீபாதம் தாங்கிகள் பெருமாளை இப்படி அப்படியும் ஆட்டி எழுந்தருளை பண்றதை பார்த்தா அந்த பாட்டுக்கெல்லாம் பெருமாள் ஆடிண்டு வராப்புல ஆச்சரியமா இருக்கும். அப்படி ஒய்யாரமா பெருமாள் ஒய்யார நடையில எழுந்தருளுவர். அதை சேவிக்கிறதுக்கு எத்தனையோ ஜென்மங்கள்ல புண்ணியம் இருக்கணும். 2 கண்ணு போராது. ராத்திரி மணி நேரத்துக்கு ஒரு 1:30 2 கூட ஆயிடும் சில சமயத்துல. அத்தனை மணிக்கு தூக்கம் இல்லாம இருக்கும்ன்ற சிரமம் ஒருத்தருக்கும் தெரியாது. பெருமாள் அப்படி எழுந்தருள்றத அந்த ராத்திரி நிசப்தமான வேலையில 1:30 மணி 2 மணிக்கு தொம்மு தொம்முன்னு அந்த நாதஸ்வரம் மேலம் இதெல்லாம் அப்படியே காதுல அப்படியே இடி முழங்குறாப்புல முழங்கும். அந்த உற்சாகத்தோடு கூட பெருமாள் ஆடி அசைஞ்சு ஆச்சரியமா எழுந்தருளுவர். அந்த சேவையை சேவிக்கிறச்ச நமக்கும் கூட சேர்ந்து ஆடணும் போல இருக்குமே தவிர ராத்திரி சமயமா எடுத்து தூங்காம மூச்சுட்டு இருக்கோம், போய் படுத்துக்கலாமான் இருக்கோம், எப்ப முடிய போறதுன்ற மாதிரியான சிந்தனையே வராது யாருக்கும். அப்படி 1:15 1:30 மணி அவகாசம் பெருமாள் ஆச்சரியமா இப்படி அப்படியும் ஆடி பொறுமையா எழுந்தருளினதுக்கு அப்புறம் கூட என்ன தோணும் தெரியுமா? இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடுத்தே இந்த உற்சவம் அப்படின்னு தான் தோணும். அப்படி இந்த திருவெண்ணாழி பிராகாரத்துல பெருமாள் ஒய்யார நடையிட்டு கொண்டு ஆச்சரியமா எழுந்தருளக்கூடியதுன்றது வருஷத்துல 2 நாள். 2 பிரம்மோற்சவத்தன்னைக்கும் கடைசி நாள் கொடியிறங்கினா விட்டு ராத்திரியில நடக்கக்கூடிய வைபவம் இது. அந்நேரத்துக்கு மிஞ்சி போனா ஒரு 50ல இருந்து 60 பேர் இருப்பா, அதுவே ஜாஸ்தி. அதெல்லாம் சேவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு ஆச்சரியமான அழகோடு கூட நடை பயிலுகிற பெருமாள். நம்பெருமாளுக்கு நடை அழகுன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த எம்பெருமானுக்கும் நடை அழகு ஒரு விசேஷம். அது என்ன நடை அழகுன்றத மேல பார்க்கலாம். அந்த திருவெண்ணாழி பிராகாரத்துக்கு தாண்டி போறச்ச பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்துக்கு போறோம். அங்க ஆச்சரியமா 2 வெள்ளி கதவு இருக்கும். வெள்ளி கதவு நல்லா பலபலன்னு அப்படி பளிச்சுன்னு கண்ணை ஊர்த்துறாப்புல ஆச்சரியமான 2 வெள்ளி கதவுகள். 2 வெள்ளி கதவுலையும் தசாவதாரங்களை செதுக்கியிருப்பா. வெள்ளியில தசாவதாரம் செதுக்கப்பட்ட பிம்பம், அதுவும் பழைய காலத்து நடைமுறையில
அவ்வளவு நுணுக்கமா ஒரு பெருமாளையும் நேரையே விக்கிரகமா சேவிச்சது போல ஆச்சரியமான ஒரு வேலைப்பாடோடு கூட அந்த வெள்ளி கதவு இருக்கும். அதை சேவிக்கிறது நம்முடைய பாக்கியம். ஏதோ பெருமாளை சேவிக்கணும்னு போனோம், இறங்கினோம், நேரா போனோம், சேவிச்சோம், தீர்த்தம் வாங்கிட்டோம், சீசடாரி சாச்சிட்டோம், வந்துட்டோம்னு இல்லாம இந்த மாதிரி எங்கெங்க என்னென்ன ஆச்சரியமா இருக்கோ அதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதும் கூட நமக்கு பிராப்தம். இந்த தசாவதாரங்கள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னா, கதவுல தசாவதாரத்தை செதுக்கி இருக்காளா, அப்படி இல்லைன்னா ஒரு விக்கிரக பெருமாள் எடுத்து அப்படியே கதவுல வச்சுட்டாளான்ற மாதிரி இருக்கும். அத்தனை வேலைப்பாடோடு கூட நுணுக்கமா ஆச்சரியமா இருப்பா. அந்த வெள்ளி கதவு இருக்கு பாருங்க, அதை தாண்டி உள்ள போனோம்னா அங்க ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தை அர்த்த மண்டபம், அப்படி இல்லைன்னா மஞ்சக்கட்டு அப்படின்னுவா. மஞ்சம் அப்படின்னா கட்டில்னு அர்த்தம், படுக்கை. அந்த இடத்துலதான் ராத்திரி பெருமாள் சாப்பிட்டுடுவார். ராத்திரி பெருமாளுக்கு க்ஷீரான்னம் குழம்பு பால்லாம் செய்வா. பெருமாள் வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டுடுவார். சாப்பிட்டு சுகமா ஓய்வுக்கு பெருமாள் சயனிச்சுப்பார். ஏகாந்த சேவை பெருமாளுக்கு. தினம் திருமஞ்சனம் பண்றது, தினம் சயனம் பண்றது, அந்த மாதிரியான வைபவங்களை எல்லாம், அந்த போகங்களை எல்லாம் அனுபவிக்க கூடியவர் சின்ன பெருமாளா இருப்பார். போகமூர்த்தின்னு பெயரவருக்கு. செல்வர்னு சொல்லுவா, நித்தியோத்சவர்னு சொல்லுவா. நித்தியம் உற்சவம் கண்டருளக்கூடிய பெருமாள். அவருக்கு பிரத்யேகமா திருவள்ளூர்ல என்ன பேருன்னா எவ்வுள் கிடந்தான் அப்படின்னு பேரு. ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின திருநாமம் எவ்வுள் கிடந்தான் என்பது அங்க இருக்கக்கூடிய நித்தியோத்சவ மூர்த்தி. இப்போ அடியன் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு படம் ஷேர் பண்ணினேன். சமீபத்துல சிரவணத்தன்னைக்கு நடந்து முடிந்த பல்லவ உற்சவம் கடைசி நாளுடைய படம் அது. பெருமாள் உற்சவர் ஆச்சரியமா பாண்டியன் கொண்டைன்னு சொல்லக்கூடிய உத்தமமான கிரீட்டத்தை சாத்தின்னு சேவை சாதிச்சுட்டு இருக்கார் பெருமாள். அவருக்கு கீழே சின்னதா ஒரு பெருமாள் அதே மாதிரி சின்னதா ஒரு பாண்டியன் கொண்ட சாத்தின்னு சேவை சாதிக்கிறார் பாருங்க. அவருக்கு தான் எவ்வுள் கிடந்தான்னு பெயர். அழகா அந்த பெருமாளுக்கு சின்னதா ஸ்வர்ண கவச்சம் எல்லாம் சாத்தியிருப்பா. தினம் ராத்திரி ஏகாந்த சேவையப்ப ஊஞ்சல்ல படுத்துட்டு தூங்குற பெருமாள், சயன போகத்தை அனுபவிக்கிற பெருமாள் இவர் தான். இவரை தான் காத்தால கிங்குருகேச சுப்பிரபாதம் பாடி எழுப்புவா. இவருக்கு தான் நித்திய திருமஞ்சனம். ஒரு வெள்ளிக்கூடத்துல ஜலம் அப்படி தெருமுனை வரைக்கும் போய் புறப்பாடு அந்த தீர்த்தத்தால இந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆகும். அதுக்கப்புறமா தான் விஸ்வரூபமாகி மற்றதெல்லாம் நடக்கும். அப்பேற்பட்ட ஆச்சரியமான பெருமாள் இவர். இந்த எம்பெருமான் சயனிச்சுக்கிறது இந்த வெள்ளி கதவை தாண்டி இருக்கக்கூடிய இந்த மஞ்சக்கட்டுன்னு சொல்ற இடம் தான். மஞ்சக்கட்டு அப்படின்னா சமையல் கட்டுன்னு சொல்றது போல, சமையல் பண்ற இடத்த சமையல் கட்டுன்னு சொல்றோம். அந்த மாதிரி மஞ்சம் சமர்ப்பிக்கப்படுகிற கட்டு மஞ்சக்கட்டு. மஞ்சம் அப்படின்னா படுக்கை. ஆச்சரியமா அங்க ஒரு வெள்ளி கட்டில். அந்த வெள்ளி கட்டில் எப்படி இருக்கும்னா, மேல உத்தரத்துல ஊஞ்சல்ல தொங்கின்னு இருக்கிறது போல இருக்கும். மேல இருந்து தொங்குறத பார்த்தா ஊஞ்சல், ஆனா கீழே பார்த்தா அது அசல் வெள்ளி கட்டில், கோட்டுக்கால் கட்டில்னு சொல்ற மாதிரி ஆச்சரியமான கட்டில். அந்த கட்டிலுக்கு நடுவுல நல்ல இலவம் பஞ்சு மெத்தை இருக்கும். அந்த மெத்தைக்கு மேல வெல்வெட்ல திருமண் சங்கு சக்கரம் எல்லாம் போட்டு பெருமாள் திருமேனி உறுத்தாம பெருமாளுக்கு அப்படியே ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கிறது போல புசு புசுன்னு ஒரு மெத்தை இருக்கும். வெல்வெட் எல்லாம் போட்டு விரிச்சு ஆச்சரியமா சுத்தமா ரெடி பண்ணி வச்சிருப்பா. அதுக்கு மேல வெள்ளியிலே பண்ணப்பட்ட ஒரு பாம்பு படுக்கை, ஒரு திருவனந்தாழ்வான் படுக்கை வெள்ளியிலே பண்ணப்பட்டது. இந்த பெருமாளுடைய திருமேனி சைஸுக்கு தகுந்தாப்பல சின்னதா ஒரு ஆதிசேஷன்ல ஒரு படுக்கை. அதுல பெருமாள் தலையை வச்சுக்கிறதுக்கு சின்னதா ஒரு திண்டு. அந்த திண்டுல தலையை வச்சு சாச்சு பெருமாளை சயனிக்க பண்ணிடுவா. பெருமாள் படுத்துட்டு சுகமா ராத்திரி சயனிச்சுப்பார். அதுக்கு முன்னாலதான் பெருமாள் ஆச்சரியமா க்ஷீரான்னமும் பாவலும் சாப்பிட்டிருப்பார். சாப்பிட்டு படுத்துருவார். படுத்துக்கிற சமயத்துக்கு அதுக்கு ஏகாந்த சேவைன்னு பேரு. ஆச்சரியமா பெருமாளுக்கு என்ன ராகங்கள் வாசிச்சா நன்னா தூக்கம் வருமோ அந்த ராகம் எல்லாம் வாசிப்பா. அதெல்லாம் கேட்டுண்டே பெருமாள் படுத்துருவார். அதுக்கு சயன சேவை, மஞ்ச சேவை அப்படின்னு பெயர். அது நடக்கிற மண்டபம் மஞ்சக்கட்டு மண்டபம். பெருமாளுக்கு என்னைக்கு புறப்பாடு இல்லையோ அன்னைக்கு மட்டும்தான் இந்த சயன சேவை உண்டு. பெருமாள் என்னைக்காவது அந்த வெள்ளி கதவு அதை தாண்டி வெளியில வந்துட்டார், திருமஞ்சனத்துக்கோ புறப்பாடுக்கோ கோவில விட்டு வெளியில வந்துட்டாருன்னா அன்னைக்கு சயன சேவை கிடையாது அப்படின்றது அங்க சம்பிரதாயம். அந்த சேவையை கூட சேவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ராத்திரி ஒரு 8:30 9, 9:15 அந்த சேவை பிராப்தமாகும். சாதாரண நாள்ல போனோமானா 8 ஒரு 9 சேவை பிராப்தமாகும். அப்ப பெருமாளை சேவிச்சோமானா பெருமாள் அம்சம் அந்த க்ஷீராண்டமும் நமக்கு பிரசாதமா கிடைக்கும். பெருமாள் ஆச்சரியமா இந்த மாதிரி ஒரு பாம்பு படுக்கையில ஒரு தொங்கிண்டு ஆடின்னு இருக்கிற ஊஞ்சல்ல சயனிச்சுட்டு இருப்பார். கொசு எல்லாம் கிடைக்காம இருக்கிறதுக்காக ஆச்சரியமா பெருமாளை சுத்தி பனிப்போர்வை போல கொசுவலை போல அப்படியே அழகா தொங்கிட்டு இருக்கும். அதுல பெருமாளை சேவிக்கிறதுன்றது அன்னைக்கு கண்ணன் குழந்தையா தொட்டில படுத்துட்டு இருக்கும் போது நாம எல்லாம் சேவிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கலையோன்னு அந்த குறை தீர இங்கே அனுபவிப்பது போல இருக்கும். அப்படி ஒரு ஆச்சரியமான காட்சி. இந்த வெள்ளி கதவுகள் பெருமாள் எழுந்திரக்கூடிய மன்சம் இதை சேவிச்சுக்கிறது. இந்த மன்சத்துல பெருமாள் ராத்திரி சயனிச்சுப்பார். கார்த்தால விஸ்வரூபம் அரைச்ச இந்த மன்சத்தை கழட்டி தனியா வச்சுடுவா.
அதை எங்க பார்க்கலாம்னா, பெருமாள் சேவிக்கிறதுக்கு போறச்ச இந்த வெள்ளி கதவுல சேவிக்கிறோம். வெள்ளி கதவை தாண்டி உள்ள போனோமானா வெள்ளி கதவுக்கு வலது புறத்திலேயே சின்னதா ஒரு ரூம் போல இருக்கும். ரூம்னா செவத்திலால மறைக்கப்பட்ட ரூம் கிடையாது, அது கம்பி கதவுனால மறைக்கப்பட்ட ரூம் தான். கம்பி கம்பியா இருக்கும். அதுல பார்த்தா உள்ள என்ன இருக்குன்னு வெளில நின்னா ஸ்பஷ்டமா தெரியும். அதுல பார்த்தா பெருமாள் ராத்திரி சயனிச்சுக்க கூடிய அந்த வெள்ளி கட்டில் மன்சம், அந்த திருவணம் தாழ்வான், சின்ன பாம்பு படுக்கை, அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கைகூப்பி சேவிச்சுக்கலாம். இதெல்லாம் தாண்டி உள்ள போனோமானா பெருமாள் மூலவர் சயனிச்சுட்டு இருக்கார். மூலவரை பத்தி எல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டோம். மூலவருக்கு முன்னாலே ஒரு பெரிய ஒரு பெஞ்சு போல இருக்கும், ஒரு பெரிய பீட்டம். அந்த பீட்டத்துக்கு பூபாலராயன் அப்படின்னு பெயர். அது மேலதான் உற்சவர்கள்லாம் இருப்பா. அங்க வைத்திய வீரராகவன் உற்சவர் ஸ்ரீதேவி பூமிதேவியோட எழுந்தருள் இருக்கார். அதுவும் இல்லாமல் ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்திலே சொல்லப்பட்டபடி பஞ்ச பேரங்கள், 5 மூர்த்திகள். மூலவர் படுத்துட்டு இருக்கார், உற்சவர் நின்று இருக்கார். அவர் இல்லாம இப்ப சேவித்த நித்தியோத்சவ மூர்த்தின்னு சொல்லக்கூடிய எவ்வளவு கிடந்தான் சயன பெருமாள், அவர் ஒருத்தர். யாகமூர்த்தி, பலிமூர்த்தி அப்படின்னுட்டு 5 மூர்த்திகள். 5 பெருமாள்ல ஒரு பெருமாள் படுத்துட்டு இருக்கார். மீதி 4 பெருமாளும் இந்த பூபாலராயன்ல நின்றுட்டு இருப்பா. அதுல உற்சவருக்கு மட்டும் ஸ்ரீதேவி பூமிதேவி உண்டு. அவளோட கூட வேற யார் இருக்கா அப்படின்னா, ஆச்சரியமா நடனமாடக்கூடிய நர்தன கண்ணன் இருக்கார். எத்தனையோ மகான்களாலே ஆராதனம் பண்ணப்பட்ட பழைய பிராச்சீனமான சாலக்கிராம பெருமாள்கள்லாம் இருக்கா. எம்பெருமானுடைய ஸ்ரீசட்டாரி இருக்கு. உற்சவர் எப்பயாவது மூலஸ்தானத்துல இல்லாம ஆஸ்தானத்தை விட்டு வெளியில வரார் அப்படின்னா உற்சவருடைய ஸ்தானத்திலே இந்த எவ்வளவு கிடந்தான்னு சொல்லக்கூடிய நித்தியோத்சவ மூர்த்தி செல்வர் அவரை தான் எழுந்துருளை பண்ணுவா. உற்சவர் அங்க இல்ல அப்படின்னா உற்சவருக்கு பிரதிநிதியா அவர் தான் அந்த இடத்துல இருப்பார். திரும்ப உற்சவர் சன்னதிக்கு வந்துட்டா விட்டு அவரை கொஞ்சம் தள்ளி அவருடைய இடத்துல ஏழை பண்ணிட்டு உற்சவர் அவருடைய இடத்துல ஏழை பண்றதுன்றது வழக்கம். அதுவும் இல்லாம பலிமூர்த்தின்னு சொல்லக்கூடிய பெருமாள் அவரும் ராகவன் தான். ராத்திரியில பலி சாதிக்கிற போது, அதாவது திக்பாலகாலுக்கெல்லாம் பிரசாதம் சாதிக்கிற போது பல்லக்கில புறப்பாடு கண்டருளக்கூடிய மூர்த்தி அவர் பலிமூர்த்தின்னு பெயர். இவெல்லாம் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆச்சரியமானதான சன்னிவேசம். திருவள்ளூர் திவ்ய தேசம் பிரார்த்தனைக்கு, வரப்பிரசாதத்துக்கு, வைத்தியத்துக்கு, இதுக்கெல்லாம் பேர் போனது மாதிரி பெருமாள் உற்சவருடைய அழகுக்கும் பேர் போனது. அத்தனை அழகான பெருமாள் உற்சவரும் சரி தாயாரும் சரின்னு பலமுறை அனுபவிச்சிருக்கோம். அதே மாதிரி உற்சவங்களுக்கும் பேர் போன திவ்ய தேசம் திருவள்ளூர். உற்சவங்கள்லாம் அவ்வளவு ஆச்சரியமா நடக்கும். பெருமாளுக்கு நிறைய உற்சவங்கள் உண்டு. நித்தியோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், சம்பத்சரோத்சவம் எல்லாம் சொல்லுவோம். நித்தியோத்சவம் அப்படின்னா பெருமாளுக்கு நித்தியம் தினந்தோறும் நடக்கக்கூடிய வைபவங்கள். என்ன நடக்கிறது? கார்த்தால விஸ்வரூபம், செல்வர் திருமஞ்சனம், ராத்திரி பெருமாள் சயன திருக்கோலம், இதெல்லாம் நித்தியமா நடக்கக்கூடிய உற்சவங்கள். அது போக பஞ்சபர்வ உற்சவங்கள் அப்படின்னு மாசம் மாசம் நடக்கக்கூடிய உற்சவங்கள். ஒரு மாசப்பரப்பன்னைக்கும் பெருமாளுக்கு உற்சவருக்கு திருமஞ்சனம் உண்டு, வீதி புறப்பாடு உண்டு. இது மாசப்பரப்பு உற்சவம். ஒரு ஏகாதசிக்கும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் உண்டு, வீதி புறப்பாடு உண்டு. ஒரு பௌர்ணமிக்கும் பெருமாளுக்கு திருமஞ்சனம், வீதி புறப்பாடு உண்டு. பெருமாள் அவதாரம் பண்ணினது அமாவாசையானபடினாலே ஒரு அமாவாசைக்கும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் உண்டு, வீதி புறப்பாடு உண்டு. விசேஷமா ஜனங்கள் அப்படியே கூட்டம் கூட்டமா வந்து பெருமாளை சேவிக்கிறதுக்கு காத்துட்டு இருப்பா. பெருமாள் அவதாரம் பண்ணின நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரமானபடினாலே ஒரு சித்ரா நட்சத்திரத்துக்கும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் உண்டு, வீதி புறப்பாடு உண்டு. ஸ்ரோணா நட்சத்திரம் விஷ்ணுர் தேவதா அப்படின்னுட்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய நட்சத்திரமாக சொல்லப்பட்ட திருவோண நட்சத்திரத்துக்கும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் உண்டு, வீதி புறப்பாடு உண்டு. இதெல்லாம் பஞ்ச பருவங்கள். மாசத்துக்கு 5 நாள் விசேஷமா பெருமாளுக்கு திருமஞ்சனமும் புறப்பாடும் நடக்கக்கூடிய மாசோத்சவங்கள். அது தவிர ஒரு வெள்ளிக்கிழமையும் தாயார் கனகவள்ளி தாயாருடைய உற்சவர் வசுமதிக்கு திருமஞ்சனம் உண்டு, உள் புறப்பாடு உண்டு. கோவிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய திருவண்ணாழி பிராகாரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய திருமாமணி மண்டபம்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை மண்டபத்துல தாயாருக்கு ஊஞ்சல் உண்டு. இப்படி திருமஞ்சனம், ஊஞ்சல், உள்புறப்பாடு எல்லாம் ஒரு வெள்ளிக்கிழமையும் தாயாருக்கு உண்டு. இதெல்லாம் எப்போ நடக்கக்கூடிய பஞ்ச பர்வ உற்சவங்கள்னு பெயர். இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்கக்கூடிய முக்கியமான உற்சவங்கள் எதுவும் இல்லைன்னா அது அப்படி நடக்கும். இது ஏதாவது ஒண்ணு நடக்கிறச்ச நடுவுல வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற முக்கியமான உற்சவங்கள் வந்தா அந்த உற்சவம் தான் நடக்கும், இது கேன்சல் ஆயிடும்.
உதாரணமா பிரம்மோற்சவம் நடக்கிறது, அதுல ஒரு வெள்ளிக்கிழமை வருது, இல்ல 2 வெள்ளிக்கிழமை வருது. அப்ப தாயாருக்கு திருமஞ்சனமோ ஊஞ்சலோ உள்புறப்பாடோ இருக்குமான்னா இருக்காது. ஏன்னா அதுதான் பிரதானம், பிரம்மோற்சவம் தான் நடக்கும், இது கிடையாது. ஒரு சித்ரா நட்சத்திரத்துக்கும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் புறப்பாடு உண்டுன்னு சொல்றோம். ஆனா அந்த நேரத்துல ஏதாவது வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்கிற உற்சவம் வந்துடுத்துன்னா இதையும் பண்ணுவா அதையும் பண்ணுவாளான்னா கிடையாது. வருஷத்துக்கு ஒரு நாள் பண்ற உற்சவம் மட்டும்தான் நடக்கும். இதெல்லாம் ரெகுலரா நித்தியம் நடக்கக்கூடிய மாசம் மாசம் நடக்கக்கூடிய உற்சவங்கள். அது போக வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய உற்சவங்கள் அப்படின்னு நிறைய உண்டு பெருமாளுக்கு. பெருமாளை எப்படி நாம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா, வருவதோர் உறவென வளர் இளவரசென வனமத கரியன அப்படின்னு எல்லாம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நம்ம ஆத்துக்கு வந்த ஒரு விருந்தாளி போல பெருமாளை உபசரிக்கணும். ஒரு ராஜாவினுடைய குமாரன், ராஜகுமாரன், இளவரசன் நன்னா வளர்ந்து வரான், அவன் தான் நாளைக்கு நாட்டை காப்பாத்த போறான் அப்படின்னா அவனை எப்படி கண்ணுங்கருத்துமா பார்த்து பார்த்து கவனிக்கிறோமோ அப்படி கவனிக்கணும். ஒரு வளர்ந்துட்டு இருக்கிற சின்ன குழந்தைய எப்படி ஆசையா பார்த்துப்போமோ அப்படி பார்த்துக்கணும் பெருமாளை. அப்படி ஒரு உபச்சாரங்களும் பெருமாளுக்கு பார்த்து பார்த்து பண்ணணும்னு சொல்றது உண்டு பொதுவா. அந்த மாதிரி பார்த்து பார்த்து உபச்சாரங்கள் பண்ணி பார்த்து பார்த்து உற்சவங்கள் நடக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய திவ்ய தேசங்கள்ல திருவள்ளூரும் ஒண்ணு. சித்ரா மாசம் இந்த 12 மாசமும் 12 உற்சவங்கள் பெருமாளுக்கு உண்டு. நிச்சயம் ஒரு மாசமும் ஒரு விசேஷ உற்சவம் இருந்துட்டு இருக்கும். சித்திர மாசத்துல என்ன பிரதானம்னு பார்த்தா பெருமாளுடைய சித்திர பிரம்மோற்சவம். பெருமாளுக்கு 2 பிரம்மோற்சவம் இருக்குன்னு பார்த்தோம். சித்திர மாசம் சித்ரா நட்சத்திரத்தன்னைக்கு 9ஆம் நாள் தீர்த்தவாரி வரும்படியா பெருமாளுக்கு 10 நாள் பிரம்மோற்சவம் ஆச்சரியமா நடக்கும். ஒரு நாளும் பெருமாளுக்கு ஒரு வாகனத்துல விசேஷமான புறப்பாடு நடக்கும். இந்த 10 நாள் பிரம்மோற்சவத்துல 4000 திவ்ய பிரபந்தத்தையும் ஒரு முறை பூர்த்தியா சேவிச்சு முடிச்சுடுவா. பெருமாளுடைய வாகனங்கள்லாம் ரொம்ப பெரிய வாகனங்கள். இங்கே சொல்ல போனா திருமலையை காட்டிலும் காஞ்சிபுரம் தேவப்பெருமாளுடைய வாகனத்தை காட்டிலும் பெரிய வாகனங்கள் திருவள்ளூர் வைத்திய வீரராகவனுக்கு. 34ஆம் பட்டம் அத்திப்பட்ட அழகிய சிங்கர் விசேஷமா பார்த்து பார்த்து பண்ணி வச்சார். பிற்காலத்திலே வந்த 42வது பட்டம் இஞ்சிமேடு அழகிய சிங்கர் இன்னும் பார்த்து பார்த்து நிறைய பண்ணி வச்சார். அப்படி மகான்கள் பார்த்து பார்த்து பெருமாளுக்கு எல்லாம் பெருசா இருக்கணும். படுத்துட்டு இருக்கிற பெருமாள் பெரிய பெருமாள், பெருமலை, எவ்வுள் பெருமலை. அதனால பெருமாளுக்கு எல்லாம் பெருசா இருக்கணும்னுட்டு எந்த திவ்ய தேசத்திலும் இல்லாத அளவுக்கு பெரிய பெரிய வாகனங்கள் ஏழை பண்றதே அத்தனை சிரமம். அத்தனை பேர் சேர்ந்து ஏழை பண்ணணும். அப்படி கம்பீரமா பெருமாள் எழுந்தருளக்கூடிய உத்தமமான வாகனங்கள். பெரும்பாலும் எல்லா வாகனங்களுக்கும் ஒன்னும் ஸ்வர்ண முலாம் பூசப்பட்டிருக்கும் அல்லது வெள்ளி முலாம் பூசப்பட்டிருக்கும். மரத்தினாலான வாகனம்ன்றதே சேவிக்க முடியாது. இங்கே அத்தனை தூரம் எம்பெருமானுக்கு ஆழங்கால் பட்டு பார்த்து பார்த்து அனுபவித்து பண்ணி இருக்கக்கூடிய ஏற்பாடுகள். இந்த சித்திர பிரம்மோற்சவத்துல விசேஷம் என்னன்னா, கார்த்தால சாயங்காலம் 2 வேளையும் பெருமாளுக்கு பத்தி உலாத்தல் அப்படின்னு ஒரு வைபவம் நடக்கும். உலாத்துறது அப்படின்னா அப்படியே காலார நடந்து வர்றது. பத்தி உலாத்தல் அப்படின்னா நாமெல்லாம் உலாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அப்படி ஒரு மேப் போட்டுண்டு ஒரு ரூட் போட்டுண்டு கரெக்டா அதுலதான் போகணும்னு போறது கிடையாது. நாமெல்லாம் உலாத்தணும்னு ஆசைப்பட்டோம்னா சில்லுன்னு காத்து வர்றது, அப்படியே உலாத்தினா நன்னா இருக்கும்னா இஷ்டத்துக்கு கோணாமனாவா நடந்துட்டு வர இல்லையோ. ஆனா பெருமாள் பத்தி உலாத்தல், பத்தி அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி வைத்த ஒரு பாதை இருக்கும், அதுலதான் பெருமாள் நடப்பார். கோவிலுக்கு முன்னாலே ஒரு பெரிய மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துல ஒரு 3 இடத்துல அப்படியே ரெட் கார்பெட் போட்டிருப்பா பெருமாளுக்கு. அது மேல பெருமாள் ஆச்சரியமா மங்கள வாத்தியங்கள்லாம் கேட்டுண்டு அதுக்கு தகுந்தாப்போல ஆடியா செஞ்சு அழகா எழுந்தருளி தன்னுடைய நடை அழகை காண்பிப்பார் பெருமாள். அது ஒரு 3 பத்தி அப்படின்னா 3 லைன் வச்சுக்கோங்க. அந்த 3 லைன்லயும் பெருமாள் மாறி மாறி எழுந்தருள்வர். ஒரு 3 பிரதட்சணம் வருவார் பெருமாள். அதுக்கு பத்தி உலாத்தல்னு பெயர். காஞ்சிபுரம் தேவ பெருமாளுக்கும் பத்தி உலாத்தல் உண்டு. வேணுகோபாலன் திருக்கோலம், சேஷவாகனம் முடிஞ்சு வர சமயம், அந்த மாதிரி 10 நாள் பிரம்மோற்சவத்திலேயே 2 நாளோ 3 நாளோ தான் தேவப்பெருமாளுக்கு பத்தி உலாத்தல். ஆனா வைத்திய வீரராகவனுக்கு சித்திர மாசம் 10 நாள் பிரம்மோற்சவத்துல 10 நாளும் 2 வேளையும் இந்த பத்தி உலாத்தல் உண்டு. அது இந்த திவதேசத்திலே அவசியம் வாழ்நாள்ல ஒரு முறையானும் ஒரு உற்சவத்துக்கானும் சேவிக்க வேண்டிய வைபவம், சேவிக்க வேண்டிய விசேஷம். பெருமாள் அன்னைக்கு வாகனத்துல எந்த திருக்கோலத்துல எழுந்தருள போறாரோ அந்த திருக்கோலத்துல ரெடியாகி வந்துடுவார் உள்ளே இருந்து. ஆனா மெல்லிசா ஒரு புஷ்பம், சில சமயத்துல புஷ்பமே இல்லாம கூட ஏகாந்தமா இருப்பார். ஒரே ஒரு கனகாம்பரம் மட்டும் சாத்தின்னு இருப்பார், ஒரே ஒரு மல்லி மட்டும் சாத்தின்னு இருப்பார். வாகனத்துல சாத்திக்கிற மாதிரி நிறைய புஷ்பம் பெரிய மாலையெல்லாம் சாத்திக்காம
அப்படி ஏகாந்தமா பெருமாள் அப்படி சிம்பிளா ரொம்ப ஆச்சரியமா எழுந்தருளுவர். கோவிலுக்குள்ளேந்து பெருமாள் எழுந்தருளினாரானா 3 ரவுண்டு அந்த கோவிலுக்கு முன்னால இருக்கக்கூடிய மண்டபத்தை அப்படியே மங்கள வாத்தியத்தை கேட்டுண்டு ஆடி அசைஞ்சு அதை அனுபவிச்சுண்டு ஆச்சரியமா எழுந்தருளுவர். ஒரு லைனும் பெருமாள் நுழையறச்சியும் அந்த லைன்ல இருந்து அடுத்த லைனுக்கு மாறுறச்சியும் பெருமாளுக்கு விசேஷமா உபகாரம் சமர்ப்பிச்சு ஆரத்தி பண்ணுவா. 4 மூலையிலையும் பெரிய பெரிய கண்ணாடி கட்டி வச்சிருப்பா, நில கண்ணாடி. அதுல பெருமாளுடைய அழகை சேவிக்கலாம். நாம ஆச்சரியமா பெருமாள் எழுந்தருள்ற இந்த பத்திகளுக்கு நடுவுல இருக்கிற இடத்துல நின்றுண்டு பெருமாளை சுத்தி நின்றுண்டு பெருமாள் ஆடி ஆடி அசைஞ்சு வர அந்த அழகை சேவிக்க கூடியதான அனுபவம் இந்த பத்தி உலாத்தல்னு சொல்லக்கூடியது. அதனால உள்ளூர்ல இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவா பாகவதோத்தமர்கள் இந்த விஷயம் தெரிஞ்சவாள்லாம் இந்த பத்தி உலாத்தல சேவிக்கிறதுக்காகவே பெருமாள் சன்னதி முன்னாடி கூடிடுவா. ராத்திரி உற்சவம் ஒரு 7 மணிக்கு புறப்பாடுன்னு வச்சுக்கோங்க. பெருமாள் ஒரு 5 மணிக்கு கோவில்ல இருந்து வெளியில வந்துருவார். கோவிலுக்கு முன்னால இருக்கக்கூடிய இடத்துல பத்தி உலாத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 3 ரவுண்டு பெருமாள் அப்படி பத்தி உலாத்தல் முடிச்சுட்டு அந்த மண்டபத்துக்கு நடுவுல ஒரு பெரிய ஊஞ்சல் தொங்கிட்டு இருக்கும். அந்த ஊஞ்சல்ல பெருமாளை எழுந்தருளை பண்ணி ஊஞ்சல் சமர்ப்பிப்பா, ஊஞ்சல் ஆடுவார் பெருமாள். அப்ப யாரானும் பாட தெரிஞ்சவா பெருமாளுக்கு கீர்த்தனை எல்லாம் பாடுவா. அதுக்கப்புறம் பெருமாளுக்கு உபச்சாரத்துக்காக நல்ல குழைச்ச சந்தனத்தை அப்படி பெருமாள் மார்புல பூசி பெருமாளுக்கு விசேஷமா ட்ரை ஃப்ரூட்ஸ் சர்க்கரை இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி அந்த சந்தன பிரசாதமும் அந்த நைவேத்திய பிரசாதமும் எல்லாருக்கும் விநியோகமாகும். அதுக்கப்புறம் பெருமாள் ஊஞ்சல்ல இருந்து தோளுக்கு மாறி நேரா வாகன மண்டபத்துக்கு போயிடுவார். இதுக்கு சரியா மணி 6 ஆகும். அதுக்கப்புறம் அந்த வாகனத்துல பெருமாள் எழுந்தருளி அந்த வாகன திருக்கோலத்தோடு கூட புறப்பாடு கண்டுருள்ற சமயம் ஆரம்பிச்ச மணி கரெக்டா 7 ஆயிடும். அந்த மாதிரி டைம் எல்லாம் பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணுவா. இப்படி தினம் சாயங்காலம் 5 மணிக்கு பத்தி விழாத்தல் நடக்கும் பிரம்மோற்சவ சமயத்துல. அதை சேவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கார்த்தால சமயத்துல சித்திர மாசம் வெயில் ஒன்னும், அதனால பத்தி உலாத்தெல்லாம் முடிச்சுட்டு பெருமாள் வாகன புறப்பாடு போனேர்னா வெயில் ஜாஸ்தி ஆயிடும். பெருமாளுக்கும் சிரமம், ஏழை பண்றவா சேவிக்கிறவா எல்லாருக்கும் சிரமம்ன்றதுனால கார்த்தால பெருமாள் முதல்ல வாகன புறப்பாடு போயிட்டு வந்துடுவார். வாகனத்திலேருந்து இறங்கி வந்து பத்தி உலாத்திட்டு கோவிலுக்குள்ள எழுந்துருவார். அப்படி ஆச்சரியமா பெருமாள் கார்த்தால சாயங்காலம் 2 வேளையும் பத்தி உலாத்தல் நடக்கக்கூடியதான வைபவம். இந்த ஊர்ல இருக்கிற வைஷ்ணவா பிரம்மோற்சவம் சேவிக்கிறதுன்னா கார்த்தால வாகனத்துல பெருமாளை சேவிச்சுட்டாளான்னா, மத்த ஊர்ல எல்லாம் வாகனத்துல பெருமாளை சேவிச்சா எடுத்துன்னா அவ ஆத்துக்கு போய் அவ காரியத்தை பாப்பா. இங்க அப்படி இல்ல. வாகனத்துல பெருமாளை சேவிச்சுட்டாளானா கோவில் வாசல்ல கோவிலுக்கு முன்னால இருக்கிற மண்டபத்துல கும்பல் கும்பலா உட்கார்ந்துட்டு காத்துட்டு இருப்பா பெருமாள் பத்தி உலாத்தல் சேவிக்கணும்ன்றதுக்காக. ஆச்சரியமா பெருமாள் பத்தி உலாத்துவார். அந்த அழகை சேவிச்சுட்டு பத்தி உலாத்திட்டு பெருமாள் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய கண்ணாடி அறைக்கு எழுந்தருள்வார். எழுந்தருளி பெருமாள் ஒரு கடைசி ஆர்த்தி பண்ணி தெர போடுவா. அதுக்கப்புறம் தான் நகருவா அங்கிருந்து. அத்தனை தூரம் பெருமாளை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிய முடியாது. அத்தனை அழகு பெருமாளுடைய அழகு. கார்த்தால ஊஞ்சல் கிடையாது, சாயங்காலம் ஒரு வேளை மட்டும்தான் ஊஞ்சல். அதே மாதிரி சாயங்காலம் புறப்பாடு 7 மணிக்குன்னா ஷார்ப்பா 7 மணிக்கு வந்து நிக்க மாட்டா. 5 மணிக்கெல்லாம் வந்து பெருமாளுடைய பத்தி உலாத்தல் ஊஞ்சல் எல்லாம் சேவிச்சுட்டு 6 மணிக்கு ஆத்துக்கு போய் ஆத்துக்காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப 7 மணிக்கு வந்து பெருமாளை சேவிப்பா. ராத்திரி வாகன புறப்பாடு போயிட்டு வந்துட்டாரா அப்படின்னா நாழியை எடுத்து நேர பெருமாள் வேத பிரபந்த சாத்துமறையை முடிச்சுட்டு உள்ள போயிடுவார். உள்ள போய் கண்ணாடி அறையில பெருமாள் சாப்பிட்டு சயனிச்சுப்பார். இந்த 10 நாள் பிரம்மோற்சவத்துக்கும் பெருமாள் மூலஸ்தானத்துக்கு கர்ப்ப கிரகத்துக்கு போக மாட்டார். முதல் நாள் கார்த்தால கொடி ஏத்துறதுக்காக வெளியில வந்துட்டாரானா 10ஆம் நாள் கொடி இறக்கிட்டு போறச்சுதான் உள்ள போவார். மத்த 10 நாளும் பெருமாள் தங்கி இருக்கிறது கோவிலுடைய கண்ணாடி அறையில தான் தங்கியிருப்பார். அப்படி ஆச்சரியமா 10 நாள் பிரம்மோற்சவம். தை மாசம் இல்லாத விசேஷம் சித்திர மாசம் என்ன அப்படின்னா, சித்திர மாசம் 10ஆம் நாள் ராத்திரி கண்ணாடி பல்லக்கு பெருமாளுக்கு விசேஷமான உற்சவம். அந்த கண்ணாடி பல்லக்க பாக்குறதுக்கே புண்ணியம் பண்ணிருக்கணும், அத்தனை அழகு. 34வது பட்டம் அத்திப்பட்ட ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஆசாசையா அந்த பெருமாளுக்கு கண்ணாடி பல்லக்கு பண்ணி சமர்ப்பிச்சார். அந்த பழைய பல்லக்கு ரொம்ப வருஷம் வந்தது. அதுக்கப்புறமா அதுல ரிப்பேர்ஸ் எல்லாம் வரவே காலம் மாற மாற அதை புதுப்பிக்கணும்னு 45ஆம் பட்டம் வெள்ளிவளம் அழகிய சிங்கர் காலத்துல அது இன்னும் நல்லா கிராண்டா பண்ணினா. அந்த மாதிரி ஆச்சரியமா கண்ணாடி பல்லக்கு அப்படி ஜொலிச்சுண்டு மினிக்குண்டு வரும் பல்லக்கு. ராத்திரி பெருமாள் அதுல எழுந்துருடுறதுக்கு ஒரு 12 ஆயிடும். 12 மணி கிளம்பினாரானா பெருமாள் அப்படி திரும்பி வந்து சேர்றதுக்கு 2-2:30 கூட ஆகும் சில சமயத்துல. அத்தனை மணிக்கும் அந்த பல்லக்க சேவிக்கணும், அந்த பல்லக்கில பெருமாளை சேவிக்கணும்ன்றதுக்காகவே எல்லாம் முழிச்சுட்டு இருந்து பெருமாளை சேவிச்சுட்டு தான் படுத்துப்பா ஊர்காரா பொதுமக்கள் எல்லாம். அத்தனை ஆச்சரியமான பல்லக்கு அந்த கண்ணாடி பல்லக்கு. அந்த கண்ணாடி பல்லக்கினுடைய வேலைப்பாடுகளே அத்தி உத்தமமா இருக்கும். அதை எல்லா நாளும் சேவிக்க முடியாது. சுவாமி தேசிகன் சன்னதிக்கும் நம்மாழ்வார் சன்னதிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ரூம், அந்த ரூம் தான் அந்த கண்ணாடி பல்லக்கு எப்பவும் இருக்கிற ரூம். அது அப்படி பல்லக்குன்னா முழுசா இருக்காது, ஒரு பார்ட்டா டிஸ்மேண்டில் பண்ணி பத்திரமா அதை எடுத்து வச்சுடுவா. வருஷத்துல ஒரு நாள் சித்திர பிரம்மோற்சவத்தன்னைக்கு தான் நாம பார்க்க முடியும்.
புறப்பாடு ஆயிடுத்துன்னா சேஃபா எடுத்து போய் வச்சுடுவா திரும்ப. ஏன்னா கண்ணாடி பள்ள கோழியை உடஞ்சிடுத்துன்னா சமம்ன்றதுனால அது ரொம்ப உத்தமமான உற்சவம். அந்த கண்ணாடி பல்லக்கு புறப்பாடு அன்னைக்கு ருத்தாபநாசினின்னு சொல்லக்கூடிய புஷ்கரணி கரையிலே பெருமாளுக்கு விசேஷமான வான வேடிக்கை உண்டு. இந்த ஊர்ல வான வேடிக்கை ரொம்ப விசேஷம். பெருமாள் அப்படி வீதியில எழுந்தருளை பண்ணிட்டு குளத்துல விசேஷமான வெடிகள்லாம் விடுவா. அந்த பானங்கள்லாம் அப்படி மேல போய் ஆகாசத்துல கலர் கலரா அப்படி பொரியறது வெடிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு பெருமாள் அந்த வான வேடிக்கை முடிஞ்சா விட்டுதான் அங்கிருந்து நகருவர். அந்த மாதிரி கண்ணாடி பல்லக்கு உற்சவம் ராத்திரி அந்நேரத்துக்கு ஒரு 12:30 1 மணி 1:15 மணிக்கு வான வேடிக்கை அத்தி ஆச்சரியமா நடக்கும். அதை சேவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இது தை மாசம் கிடையாது, சித்திரை மாசம் மட்டும் உண்டு. அதே மாதிரி தை மாசம் பிரம்மோற்சவம் முடிஞ்சு 3 நாள் விடாயாற்றி உற்சவம் நடக்கும். அந்த விடாயாற்றி உற்சவம் 3ஆம் நாள் அன்னைக்கு சித்திரை மாசம் மட்டும் புஷ்ப பல்லக்கு உண்டு பெருமாளுக்கு. தை மாசத்துல அது கிடையாது. கண்ணாடி பல்லக்கும் புஷ்ப பல்லக்கும் சித்திரை மாசம் உற்சவத்துக்கு மட்டும்தான், தையில கிடையாது. பிரம்மோற்சவம் முடிஞ்சு போயிடுத்து மறுநாள் விடாயாற்றி உற்சவம் முதல் நாள், அடுத்தது 2வது நாள், 3வது நாள் சாயங்காலம் ஒரு 8:30 9 மணிக்கு பெருமாளும் உபயநாச்சிமாரும் தேர் பக்கத்துல இருக்கக்கூடிய தேரடி மண்டபத்தில புஷ்ப பல்லக்கிலே வீதி புறப்பாடு வருவா. ஆச்சரியமா ராமானுஜன் உற்றந்தாதி சேவா காலம் பண்ணிண்டே பெருமாள் வீதியில எழுந்தருளி கோவிலுக்குள்ள எழுந்தருளுவர். அப்படி கமகமான்னு அப்படி அந்த வாசனை அப்படியே அப்படியே சில்லுன்னு நம்ம பேர்ல வீசும். அப்படியே ராத்திரியில நன்னா ஜலம் எல்லாம் தெளிச்சு வெட்டி வேரெல்லாம் சுத்தி நன்னா வச்சிருப்பா. ரொம்ப அழகான வாசனை புஷ்பங்களாலே அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கு. பார்க்கறதுக்கும் அத்தனை அழகா இருக்கும், வாசனையும் கமகமான்னு வரும். பெருமாள் அந்த கோடை காலத்துல அதுல எழுந்தருள்றது பெருமாளுக்கும் சிறுசிலுன்னு இருக்கும், நமக்கும் சிறுசிலுன்னு இருக்கும். அந்த புஷ்ப பல்லக்க அழகா அப்படியே அந்த மல்லி என்ன, ஜாதி என்ன, கனகாம்பரம் என்ன, அந்த சரங்கள்லாம் அப்படி தொங்கிண்டு ஆடிண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் தோல் ஏழை பண்ணிட்டு பல்லக்கு ஆடி ஆடி அசஞ்சு வரச்ச இப்படியும் அப்படியும் பல்லக்கு ஆடிண்டு குளிங்கிண்டு வர்றது, அதுல பெருமாள் எழுந்தருள்றதெல்லாம் சேவிக்கிறதுக்கே நமக்கு அத்தியாச்சரியமான ஒரு அனுபவமா இருக்கும். வைகுண்டத்திலே இருக்குமோன்ற கூடிய ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும். இதெல்லாம் தை மாசம் இல்லாமல் சித்திரை மாசம் மட்டும் நடக்கக்கூடிய வைபவங்கள். இந்த சித்திரை மாச உற்சவத்துல முதல் நாள் கார்த்தால தங்கச்சப்பரம்னு சொல்லக்கூடிய வாகனம், 3ஆம் நாள் கார்த்தால கருட வாகனம், 9ஆம் நாள் கார்த்தால ஆல்மேல் பல்லக்குன்னு சொல்லக்கூடிய 3 வாகனங்களுக்கு திருவள்ளூர்னுடைய எல்லையில் இருக்கக்கூடிய தானப்பநாயக்கன் மண்டபம் அப்படின்ற மண்டபத்துக்கு பெருமாள் எழுந்தருளி அங்க மண்டகப்படி, அதாவது பெருமாள் அங்க எழுந்தருள்வர், திருவாராதன ஆகும், கோவில்ல இருந்து பெருமாளுக்கு தலிகை வரும், அதை சாப்பிட்டு அங்க விநியோகம் பண்ணிட்டு பெருமாள் அங்க இருந்து வருவர். அந்த இடத்துலதான் இப்ப விசேஷமா பெருமாளுக்கு கோசாலை அமைச்சிருக்கா. திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான ஒரு ஆச்சரியமான ஒரு இடம் அது. பெருமாள் வருஷத்துல 4 நாள் அங்க எழுந்தருள்றார். பிரம்மோற்சவத்துல 3 நாள், அப்புறம் கார்த்திகை மாசம் சித்ரா நட்சத்திரம் அன்னைக்கு வனபோஜன உற்சவம்னா அன்னைக்கு போய் பெருமாள் அங்க திருமஞ்சனம் பண்ணிண்டு நிறைய கதம்பந்த உத்தியோகம் எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு கண்டுருளை பண்ணுவா. அதை பெருமாள் நன்ன குளிர சாப்பிடுவார். வனத்துல போய் பெருமாள் குளிச்சுட்டு போஜனம் பண்ணிடுவார். அதை பிரசாதமா எல்லாருக்கும் கொடுப்பா. அதுக்கப்புறம் பெருமாள் அங்க இருந்து ஆச்சரியமா ஆடி ஆடி அசைஞ்சுண்டு நல்ல ஒரு வையார நடையோட கோவிலுக்கு சேருவார் பெருமாள். இப்படி வருஷத்துல 4 நாள் பெருமாள் அந்த மண்டபத்துக்கு எழுந்தருள்றார். இது விசேஷமான சித்திர பிரம்மோற்சவம். பிரம்மோற்சவம் அப்படின்னு சொன்னா எல்லாமே விசேஷம்தான். முதல் நாள் கார்த்தால பெருமாள் கொடி ஏத்திட்டு தங்க சப்பரத்துல எழுந்தருள்வார். தங்க சப்பரம் அப்படின்னா தங்கத்துல பண்ணப்பட்ட ஒரு 4 கால் மண்டபம், அதுல பெருமாள் எழுந்தருள்வார் ஸ்ரீதேவி பூமி தேவியோட. முதல் நாள் ராத்திரி சிம்ம வாகனம், வெள்ளியில இருக்கக்கூடிய சிம்ம வாகனம், அதுல பெருமாள் ராகவ சிம்மமோ இல்லையோ, சிம்ம வாகனத்திலே ராகவ சிம்மம், உபயநாச்சிமார் இல்லாம பெருமாள் மட்டும் அழகா எழுந்தருள்வார். தலைக்கு ஆச்சரியமா குண்டா ஒரு கிரீடம் முத்து கொண்ட போல சாத்தின்னு இருப்பார் ஸ்வர்ணத்திலேயே. அந்த கொண்டையோடு கூட பெருமாள் சிம்ம வாகனத்துல எழுந்தருளக்கூடிய அழகு அதை சொல்லி மாலாது. அன்னைக்கு சேப்பு வஸ்திரம் சாத்தின்னு இருப்பார் பெருமாள். அந்த சிம்ம வாகனம், சேப்பு வஸ்திரம், பெருமாள் தலையில இருக்கக்கூடிய அந்த குண்டு கொண்டை, இதுக்கெல்லாம் பெருமாளை சேவிக்கிறச்ச நிஜமாவே அன்னைக்கு கனகவள்ளி தாயார கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக குதிரை வாகனத்துல பெருமாள் எப்படி ஒரு ராஜகுமாரனா வந்தானோ அதே மாதிரி இன்னைக்கு சிம்ம வாகனத்துல வரானோன்னு சொல்லும்படியா இருக்கும். சிம்ம வாகனத்திலே ராகவ சிம்மம். 2ஆம் நாள் அன்னைக்கு கார்த்தால ஹம்ச வாகனம். பெருமாளுக்கு ராஜஹம்சம்னு பெயர். ராஜஹம்சமாக பிரம்மாவுக்கு வேத உபதேசம் பண்ணின பெருமாள் இல்லையோ, அதனால ராஜஹம்சம்னு பேர் பெருமாளுக்கு. காஞ்சிபுரத்திலே பெருமாளுடைய ஹம்ச வாகனம் வெள்ளி வாகனம். வைத்திய வீரராகவனுக்கு ஸ்வர்ணத்திலே ஹம்சம். அந்த ஸ்வர்ண ஹம்சத்துல பெருமாள் வெள்ளை வஸ்திரம் சாத்தின்னு இருப்பார். ஹம்சம் வெள்ளையோன்னும், அதனால வெள்ளை வஸ்திரத்தை சாத்திண்டு தலைக்கு ஆச்சரியமா குண்டு கொண்டே சாத்திண்டு பெருமாள் அதுல எழுந்தருளக்கூடிய அழகு அப்படி நம்மள உருக்கிடும். ஹம்சவாகனம் பிரத்யேகமா இருக்கும் ராமனுக்கு. நாம நிறைய பார்த்திருக்கோம். வனவாசத்தப்போ பெருமாளும் பிராட்டியும் காட்டுல சஞ்சாரமா அப்படி நடந்துட்டு இருக்கா. அப்போ
ஒரு குளக்கரையில தீர்த்தமாடணும்னு போறச்ச அங்க இருக்கக்கூடிய ஒரு அன்னப்பறவை நடந்து போறதை பார்த்துட்டு பெருமாள் பிராட்டி இந்த அன்னப்பறவையினுடைய நடை உன்ன போல இருக்கிறதுன்னு சொல்லி எல்லாம் வர்ணிச்சார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அன்னைக்கு பிராட்டியோடு கூட எம்பெருமான் கண்டு கலித்த அந்த அம்சவாகனத்தின் மேல இன்னைக்கு பெருமாள் எழுந்தருளின்று அவன் அழகா உல்லாசமா உலாவரான் அப்படின்னு சொல்லும்படியாக அமைந்திருக்கக்கூடியது. அந்த அம்சமும் இருக்கு. அன்னைக்கு அவதாரம் பண்ணின ராமனான இந்த வீரராகவனும் இருக்கான். ஸ்ரீமத் ராமாயண காட்சியை போலவே இருக்கக்கூடியதான அம்சவாகனம் அது. அன்னைக்கு ராத்திரி சூரிய பிரபை, சூரியர் தம்முடன் துளங்கு தூயோர் வந்தார் அப்படின்னு சொல்றது போல நித்திய சூரிகளோடு கூட எப்போதும் இருக்கக்கூடிய எம்பெருமான், சூரிய மண்டல அந்தர்வர்த்தியா சூரிய மண்டலத்துக்கு நடுவிலே பிரகாசிக்கக்கூடிய எம்பெருமான், சூரிய பிரபைன்னு சொல்லக்கூடிய வாகனத்திலே சேப்பு வஸ்திரத்தை உடுத்திண்டு பக்கத்துல ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட, க்ஷமிக்கணும், சூரிய பிரபைக்கு பெருமாள் மட்டும்தான், உபயநாச்சிமார் கிடையாது. ஆச்சரியமா பாண்டியன் கொண்டைன்னு சொல்லக்கூடிய விசேஷமான கொண்டைய சாத்தின்று பெருமாள் எழுந்தருள்வர். இது 2ஆம் நாள் ராத்திரி உற்சவம். 3ஆம் நாள் கார்த்தால உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கருட சேவை உற்சவம். ஆச்சரியமா பெருமாள் கார்த்தால ரொம்ப சீக்கிரமா கோபுர தரிசனம்னு சொல்லக்கூடிய கோவில் வாசல்ல எழுந்தருள்வர் பெருமாள். கருட சேவையில் எழுந்தருள்வர். திருவள்ளூர் கருட சேவைன்றது ஒரு பிரத்யேகமான உற்சவம். ஏன்னா பொதுவா கருட சேவை அப்படின்னு வந்தா பெருமாளுக்கு முன்பக்கம் மட்டும்தான் சாத்துப்படி சேவிக்க முடியும். அதாவது பெருமாளுக்கு என்னென்ன ஆபரணங்கள்லாம் சாத்தியிருக்கா, பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் முன்பக்கம் பெருமாள் தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லா சேவிக்கலாம். பின்பக்கம் பெரும்பாலும் நிறைய புஷ்ப சரங்கள் மாலைகளை எல்லாம் தொங்க விட்டு மறைச்சிட்டு இருப்பா. இல்லைன்னா பெருமாளுக்கு ஆச்சரியமா பட்டு சால்வை எல்லாம் போத்து பின்னால மறைச்சிட்டு இருப்பா பெரும்பாலும் 99 இடங்கள்ல. ஆனா திருவள்ளூர்ல பெருமாளுக்கு பின் சேவையும் சேவிக்க முடியும் கருட சேவையில. அதாவது பெருமாள் பின் கழுத்துல என்ன ஆபரணம் தரிச்சுட்டு இருக்கார், பெருமாளுடைய முதுகு எவ்வளவு அழகா இருக்கு, பெருமாளுடைய பிருஷ்டபாகங்கள்லாம் எப்படி சேவையாருது, பெருமாள் பின்னாடி இடுப்புக்கு என்ன அரணா கயிறு சாத்தின்னு இருக்கார், என்ன ஒட்டியானம் சாத்தின்னு இருக்கார், என்ன பீதாம்பரம் சாத்தின்னு இருக்கார் அப்படின்னு பெருமாளுடைய பின்னழகையெல்லாம் பிரத்யேகமா சேவிக்கிறது இந்த திவதேசத்துல மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அது மிகையல்ல. பெருமாள் ஆச்சரியமா எழுந்துருள்வர். கருட சேவை அப்படின்னாலுமே கூட ரொம்ப வெயிட் தாங்க முடியாதபடிக்கு பெரிய மாலையெல்லாம் சாத்திக்க மாட்டார். இப்போ ஒரு மனுஷா நாம கழுத்துல என்ன மாலைய கழுத்துல போட்டா நம்மளால தாங்க முடியறதோ அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனிக்கு எவ்வளவு போட்டா சரியா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு திட்டமான மாலையை தான் சமர்ப்பிப்பா. உற்சவம் அதனால பெரிய பெரிய மாலையா சமர்ப்பிக்கலாம்லாம் பெருமாளை சிரமப்படுத்த மாட்டாங்க. அப்படி ஆச்சரியமா திட்டமான மாலைகளை சாத்திண்டு ஆச்சரியமான ஒரு அடுக்கு புஷ்பங்கள், வெள்ளை, அப்புறம் மஞ்சள், அப்புறம் சேப்பு, அப்புறம் பச்சை, அப்புறம் குருவி வேர்னு சொல்லக்கூடிய வாசனை வேர், அந்த மாதிரி லேயர் லேயரா பெருமாளுக்கு புஷ்பத்தை சமர்ப்பித்து அப்படியே அதுக்கு நடுவுல அப்படியே பெருமாள் அப்படியே சொகுசா புசு புசுன்னு மெத்தைக்கு நடுவுல இருப்பார். அப்படியே சில்லுன்னு அப்படியே மலர் வாசனைகள் வரும். அதுக்கு நடுவுல பெருமாள் அழகோடு கூட எழுந்துள்ளக்கூடிய காட்சி ரொம்ப நல்லா இருக்கும். கருட சேவை அன்னைக்கு பெருமாள் தொப்பாகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாரம், அது ஒரு கிரீட்டம், வெங்கடாதிரி கொண்டை தொப்பாரம் அப்படின்லாம் சொல்லுவா. அதுக்கு நடுவுல ஆச்சரியமா ஒரு பச்சை கலர்ல ஒரு மரகத கல் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த தொப்பாரம்னு சொல்லக்கூடியது எல்லா பெருமாளுக்கும் உண்டு. ஆனா திருவள்ளூர் வைத்திய வீரராகவனுடைய தொப்பாகாரம் அதனுடைய அழகு வேற எந்த பெருமாளுக்கும் இதுவரைக்கும் அமையல. அப்படி ஒரு ஆச்சரியமான ஸ்வர்ண தப்பாகாரம், நடுவுல அப்படியே இழையா ஓடிட்டு இருக்கிற வைர கற்கள், நடுவுல அலங்காரமா இருக்கக்கூடிய மரகத பச்சை கல்லு, அதோடு கூட பெருமாள் ஆச்சரியமா கருட சேவையில எழுந்துள்ளக்கூடிய வைபவம் ரொம்ப விசேஷமா இருக்கும். இங்கே கருட வாகனமே அத்தனை விசேஷமா இருக்கும். ஸ்வர்ண கருட வாகனம், சுபர்ணன் அப்படின்னு சொல்றது போல ஸ்வர்ணத்திலே பண்ணப்பட்ட கருட வாகனம். சாட்சாத் கருத்மான் வந்து நேர உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த கருத்மானுக்கு சாத்தக்கூடிய வேஷ்டி புடவை அதுவே அத்தனை ஆச்சரியமா இருக்கும். நல்ல மாம்பழப்பட்டு புடவைய வேஷ்டியா சாத்துவா, கச்சமா சாத்துவா. சில சமயம் நல்ல பால் ரோஸ் கலர்ல இருக்கக்கூடிய பட்டு சாத்துவா, சில சமயம் நல்ல வெள்ளை வெள்ளையில் இருக்கிற வெண்பட்டு சாத்துவா. அவர் அந்த வேஷ்டிய சாத்திண்டு கழுத்துல அழகா ஒரே ஒரு மாலையை சாத்திண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதே சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற கருடனே பஞ்சகட்சத்தோட கழுத்துல பெருமாளுடைய பிரசாதமா ஒரு மாலையும் கூட போட்டு பெருமாளை எழுந்தருள பண்றது போல அத்தனை தத்ரூபமா இருக்கக்கூடிய காட்சி. கருட சேவை நிச்சயம் சேவிக்கணும். பெருமாளுக்கு 2 பிரம்மோற்சவத்துக்கு 2 கருட சேவை போக பிரார்த்தனை கருடன் யாரானும் பிரார்த்திச்சுண்டாலானா கருட சேவை உண்டு. அது இந்த கருடன் கிடையாது, மரத்துல பண்ணப்பட்ட கருட வாகனம். அப்புறம் ஆணி கருடன் ஆடி கருடன் எல்லாம் உண்டு, அதுவும் அந்த மரத்துல பண்ண கருட வாகனம் தான். இந்த ஸ்வர்ண கருடன்ல பெருமாளை எழுந்தருள்றத சேவிக்கணும்னா தை பிரம்மோற்சவம் சித்திர பிரம்மோற்சவம் 3ஆம் நாள் சேவிச்சாதான் உண்டு. அப்படி ஆச்சரியமா பெருமாள் எழுந்தருள்வர். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் காத்துட்டு இருப்பா கோபுர சேவை சேவிக்கிறதுக்காக.
அப்படி கோபுரவாசலை கடந்து பெருமாள் வந்துட்டாலும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கோவிலுக்கு முன்னால இருக்கக்கூடிய மண்டபத்திலேயே எழுந்தருள் இருப்பார். ஜனங்க அப்படியே சாரசாரியா வந்து சேவிச்சது போலயே இருப்பா. அவ்வளவு ஜனம் வரும். அதுக்கு மேல புறப்பட்டு பெருமாள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு சன்னதிக்கு வரச்ச மத்தியானம் 2-2:30 கூட ஆகும். கார்த்தால இவ்வளவு நேரம் சேவிச்சா கூட பெருமாளை போறல ஜனங்களுக்கு, பக்தாளுக்கு. பெருமாள் திரும்புகால் கோவிலுக்கு எப்ப வருவார் அப்படின்னு காத்துட்டு இருப்பா. பெருமாள் இப்ப எங்க இருக்காருன்னு தெரிஞ்சவாளுக்கெல்லாம் போன் பண்ணி பெருமாள் எங்க இருக்காருன்னு கேட்டு தெரிஞ்சுடுவா. எத்தனை மணிக்கு கோவில் கிட்ட வராருன்னு பார்த்துட்டு பெருமாள் திரும்ப கோவிலுக்கு வர சமயத்துக்கு பெருமாளுக்கு முன்னாலேயே இவா கோவிலுக்கு முன்னால இருக்கக்கூடிய மண்டபத்துல காத்துட்டு இருப்பா. இப்ப பெருமாள் கார்த்தால அந்த கோபுர வாசல் சேவைன்னு சொல்லக்கூடிய அப்படி பெருமாள் கருட சேவையில சித்தமா கோபுர வாசல் கதவுக்கு பின்னால இருப்பார். 2 கதவையும் ஒரே சமயத்துல திறப்பா. பெருமாளுக்கு ஆரத்தி ஆகும். அப்படி கருடன் பறந்து வராப்புல பெருமாள் வேகமா வெளியில வருவார். அது கோபுர தரிசனம்னு பேரு. அது ஒரு தனி அழகு. அதை சேவிக்கிறதுக்கு காத்துட்டு இருப்பா. அதை சேவிப்பா. அது ஒரு அனுபவம். கருடாழ்வானையும் பெருமாளையும் பெருமாளுடைய திருவலங்காரம், ஆபரணம், சாத்துப்படி இதெல்லாம் சேவிப்பா. அது ஒரு அனுபவம். அது போக பிரத்யேகமா சேவிக்க வேண்டிய ஒரு அழகு கருட சேவையில இங்க என்ன அப்படின்னா, பெருமாள் கோவிலுக்கு திரும்புற சமயம் நல்ல உச்சி வெயில் ஆயிடும். அந்த சமயத்துல பெருமாள் சன்னதி தெரும் முனை வரைக்கும் வருவார். அதுக்காக காத்துட்டு இருப்பா. சன்னதி தெரு முனைக்கு வந்து பெருமாள் அப்படி சன்னதி தெருவுல நுழைஞ்சாரானா நிதானமா பெருமாள் வரணும்னா 5 நிமிஷமாவது ஆகும் சன்னதி தெரு முனையில இருந்து கோவில் வாசலுக்கு வர்றதுக்கு. ஆனா ஒரு 20-25 செகண்டுக்குள்ள பெருமாள் வந்துடுவார். அத்தனை வேகமா வருவார். நிஜமாவே கருட வாகனத்துல பெருமாள் அன்னைக்கு கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக எத்தனை வேகமா வந்தார், அந்த வேகம் இதுதானோன்னு சொல்லும்படியா இருக்கும். பெருமாள அர்ச்சாவதாரமா இவ்வளவு பெரிய கருட வாகனத்துல 4 அர்ச்சகா மேல நின்றுட்டு இருப்பா. அவளெல்லாம் எழுந்தருளை பண்ணிட்டு இத்தனை வேகமா போக முடியறதுன்னா அது பெருமாளுடைய ஒரு அனுகிரகம் தான். அப்படி பெருமாள் வேகமா வர்றது கருடன் மேல வேகமா பறந்து நம்மளை நோக்கி வராப்புல இருக்கும். அந்த அழகை சேவிக்கிறதுக்காக அந்த வெயில பொருட்படுத்தாம வேத்து விறுவிறுத்து போய் பக்தாள் எல்லாம் காத்துட்டு இருப்பா. அப்படி வேகமா வந்த பெருமாள் கோவில் வாசல்ல 2 கொடையை இறக்கிடுவார். கொடையை இறக்கிட்டு ஆதிவன் சடகோப சுவாமி சன்னதிக்கு முன்னால ராஜகோபுரத்துக்கு முன்னால நிற்பார். அந்த இடத்துல பெருமாளுக்கு ஆச்சரியமா திவ்ய பிரபந்த சாத்துமறையாகும். அப்ப விசேஷமா ஒரு ஆரத்தி ஆகும். அந்த ஆரத்தியை சேவிச்சுட்டு கார்த்தால கோபுர தரிசனம் சேவிக்காதவாளுக்கெல்லாம் இது இன்னொரு கோபுர தரிசனம். கார்த்தால கோபுரத்து வழியா உள்ளே இருந்து வெளியில வந்தார். இப்ப கோபுரத்தின் வழியா வெளியில இருந்து உள்ள போறார். சுவாமி கார்த்தால 5 மணிக்கெல்லாம் ஆயிடுத்து, நான் தூங்கிட்டு இருந்தேன், என்னால வர முடியல என்றவாளுக்கெல்லாம் இது ஒரு பிராப்தம். இப்ப சேவிச்சுக்கலாம் பெருமாளை. அப்படி பெருமாள் அந்த கோபுர வாசல் வழியா அவ்வளவு பெரிய கோபுர வாசல்ல வாகனத்துல, அதுவும் கருட வாகனத்துல பெருமாள் எழுந்தருள்றார். ஆச்சரியமா அர்ச்சகால்லாம் பெருமாளுக்கு 2 பக்கமும் சாமரம் வீசரா, ஆலவட்டம் பரிமாறுறா. அந்த அழகோடு கூட பெருமாள் அப்படி வேகமா அந்த கோபுர வாசல்ல நுழைஞ்சு வரக்கூடிய அழகு கண்கொள்ளா காட்சி. அப்படி வருவார். நேர கனகவள்ளி தாயார் சன்னதிக்கு முன்னால போய் நிப்பார் பெருமாள். நீந்து வசுமதி, நான் கருட வாகனத்துல எப்படி இருக்கேன்னு தன்னுடைய அழகை எல்லாம் பிராட்டியினிடத்திலே காட்டி கேட்பது போல பெருமாள் ஒரு 5 நிமிஷம் நிப்பார். அங்க பெருமாள் கருட சேவையில வரக்கூடிய அழக தாயார் பார்த்து ரசிப்பா. அதுக்கப்புறம் பெருமாளுக்கு விசேஷமா ஒரு ஆரத்தி பண்ணி வைப்பா. தாயார் நன்னா பார்த்து பெருமாளை ரசிச்சு சேவிக்கணும்ன்றதுக்காக விசேஷமான ஒரு கற்பூர ஆரத்தி. அப்புறம் தாயார் சன்னதில இருந்து பெருமாளுக்கு விசேஷமான பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் அம்சம் பண்ணுவா. சாப்பிட்ட உடனே பெருமாள் அம்சேஞ்ச அந்த பிரசாதத்தையும் பெருமாளுக்கு ஆரத்தி பண்ண அந்த கற்பூர தட்டையும் அர்ச்சக சுவாமி தாயார் சன்னதிக்கு எடுத்துன்னு போய் தாயார் மூலவருக்கும் உற்சவருக்கும் பெருமாள் சாப்பிட்ட அந்த பிரசாதத்தை அம்சம் பண்ணி அந்த கற்பூர ஆரத்தியை பண்ணி வைப்பா. இப்ப தாயார் பெருமாளை நன்னா கண்ணார கருட சேவையில சேவிச்சு அனுபவிச்சுட்டா. அதுக்கப்புறம் அங்க இருந்து பெருமாள் தாயார பிரதட்சிணமா போக முடியாது. ஏன்னா வாகனத்தோட இருக்கிறதுனால தாயார் சன்னதி சுத்தி இருக்கிற இடம்லாம் ஒரு 2 பேர் சேர்ந்து போறாப்புல இருக்கும். சின்ன இடம் தான். அதுல வாகனத்தோட எல்லாம் பெருமாளை எழுந்தருளை பண்ண முடியாது. அதனால வேற வழி இல்ல, பெருமாள் ரிவர்ஸ்ல தான் ஏழி ஆகணும். தாயாருக்கு சேவை சாதிச்சுட்டு ரிவர்ஸ்ல எழுந்தருள்றார். அத வழி இல்லாம பெருமாள் எழுந்தருள்றார் அப்படின்னு சொல்றதை விட தாயாருக்கு முன் சேவையை காட்டிட்டார் பெருமாள். இப்ப பின்னாடியும் எனக்கு அலங்காரம் ஆபரணம் எல்லாம் உண்டு. மத்த திவதேசத்தை போல பின்னால புஷ்பத்தாலேயோ அல்லது சால்வையாலேயோ மறைச்சுடல, என்னுடைய பின்னழகையும் கண்டு அனுபவிக்கலாம். முன்னிலும் பின்னழகிய பெருமாள் அப்படின்னு தானே பேரு பெருமாளுக்கு. முன்ன காட்டிலும் பின்னாடி அழகு அலாதியான அழகு. அதுவும் ராகவனுக்கு பெருமாள் அப்படி சங்கையும் சக்கரத்தையும் அப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற அந்த சேவையை முன்னாடி சேவிக்கிறத காட்டிலும் பின்னாடி சேவிச்சாதான் அந்த தோள்களினுடைய அழகு தெரியும். காண்தக தோழன் தென்னத்தியூரர்னு சொன்னது போல அந்த காண்பதற்கு தகுந்த அழகான தோள்களினுடைய அழகு பின்பக்கம் சேவையாகும். பெருமாளுடைய பிருஷ்டபாகம் ரொம்ப திட்டமா அளவெடுத்து பண்ணினது போல இருக்கக்கூடிய அழகான இடுப்பு பெருமாளுக்கு. அதையெல்லாம் சேவிக்கணும்னா பின்னாடிதான் சேவிக்கணும். தாயார் கருட வாகனத்திலே பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய முன்னழகு அனுபவிச்சுட்டா
பின்னழக அனுபவிக்கணும்ன்றதுக்காக பெருமாள் திரும்பி எழுந்தருள்றார். பெருமாள் தாயார் கண்ல இருந்து மறையிற வரைக்கும் பெருமாளுடைய பின்னழக தாயார் அனுபவிச்சுட்டு இருக்கா. அப்படியே பெருமாள் கொடிமரத்தை சுத்திண்டு யாகசாலை, ராமானுஜர் சன்னதி, திருக்கச்சி நம்பிகள் சன்னதி எல்லாம் கடந்து வரார். இப்போ மொத்த ஜனங்களும் எங்க இருப்பான்னா, முதல்ல பெருமாள் சன்னதி தெரு வாசல்ல இருந்து எழுந்தருள்றத சேவிக்கிறதுக்காக எல்லா ஜனமும் கோவில் வாசல் மண்டபத்துல காத்துட்டு இருக்கும். பெருமாள் வேகமா எழுந்தருளிடுவார். இப்ப எல்லா ஜனமும் கோவிலுக்கு ராஜகோபுர வாசப்படிக்கு உள்பக்கமா இருக்கும். ஏன்னா பெருமாள் அது வழியா வரத சேவிக்கிறதுக்காக. அடுத்த க்ஷணம் பெருமாளுக்கு ஆரத்தியா எடுத்து பெருமாள் உள்ள வந்துட்டார் அப்படின்னா வேக வேகமா போய் தாயார் சன்னதி வாசல்ல நிப்பா. தாயாருக்கும் பெருமாளுக்கு நடுவுல நிப்பா. இந்த பக்கம் தாயார், இந்த பக்கம் பெருமாள். தாயார் பெருமாளை ரசிக்கிறதும் பெருமாள் தாயார் ரசிக்கிறதையும் இவா சேவிச்சு ரசிக்கணும்ன்றதுக்காக ரெண்டு பேர் நடுவுல நின்றுண்டு பெருமாளையும் தாயாரையும் மாத்தி மாத்தி சேவிச்சுட்டு இருப்பா. பெருமாள் ஹாரத்தி எல்லாம் ஆனா விட்டு தாயாருக்கு பின்னழக காட்டிட்டு அப்படியே அப்பிரதட்சிணமா ஏழுவர். அதுக்குள்ள இவா என்ன பண்ணுவா, பக்தாள்லாம் தாயார் சன்னதியை பிரதட்சிணமா சுத்திண்டு வந்து சுவாமி தேசிகன் சன்னதி முன்னால வந்து நின்றுடுவா. ஏன்னா அடுத்து அங்கதான் வரப்போறாரு பெருமாள். சில பேர் சுவாமி தேசிகன் சன்னதி முன்னால காத்துட்டு இருப்பா. சில பேர் ஆச்சரியமா நம்மாழ்வார் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய கோடை மண்டபம்னு சொல்லக்கூடிய 4 கால் மண்டபம் கிணறு இருக்கும், அந்த கிணத்தங்கரையில நின்றுட்டு இருப்பா. ஏன்னா தாயாருக்கு பின் சேவை சாதிச்சுட்டு வரக்கூடிய பெருமாள் அப்படியே அப்பிரதட்சிணமா வேகமா வருவார். அப்படி வேகமா வர்றது அந்த சன்னதி தெரு முனையில இருந்து கோவிலுக்குள்ள வர்றது போல ஒரு அனுபவம். அதை சேவிக்கிறதுக்காக நிறைய பேர் அங்க நின்று இருப்பா. அந்த அழகை சேவிப்பா. பார்த்துட்டு இருக்கிற க்ஷணத்துல பெருமாள் எப்ப இங்க வந்தாருன்னு தெரியாதபடிக்கு கண்ணை மூடி திறந்தாப்புல ஒரு க்ஷணத்துல வந்து சுவாமி தேசிகன் சன்னதி முன்னால நிற்பார். தாயார் சன்னதிக்கு முன்னால நின்ற நேரத்தை காட்டிலும் இன்னும் அதிக நேரம் சுவாமி தேசிகன் சன்னதி வாசல்ல பெருமாள் எழுந்தருளி இருப்பார். திவ்ய பிரபந்த சாத்துமர ராஜகோபுரத்துல கோவில் வாசல்ல ஆயிடுத்து. வேத சாத்துமர சுவாமி தேசிகன் சன்னதியில் ஆகும். விசேஷமா பெருமாள் வெயில்ல போயிட்டு வந்ததுனால நிறைய குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள் என்ன, பாதாம், முந்திரி, பிஸ்தா முதலான ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன, இதெல்லாம் அப்படியே தட்டு தட்டா பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி சுவாமி தேசிகன் சேவிக்கணுன்றதுக்காக விசேஷமா பெரிய ஹாரத்தி பண்ணி அந்த பிரசாதங்களை எல்லாம் கொண்டு போய் சுவாமி தேசிகன் மூலவருக்கும் உற்சவருக்கும் பெருமாளுடைய பிரசாதமா நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த ஹாரத்தியும் சுவாமி தேசிகனுக்கு பண்ணிட்டு விசேஷமா பெருமாளுடைய மாலை, பரிவட்டம், சால்வை, ஸ்ரீஷடாரி இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்வர்ண தட்டுல எழுந்தருளை பண்ணி பெருமாளுடைய ஸ்ரீஷடாரிக்கு 2 பக்கமும் சாமரம் வீசிண்டு மங்களவாத்தியம் முழங்க சுவாமி தேசிகன் சன்னதிக்கு போய் சுவாமி தேசிகனுக்கு பரிவட்டம், மாலை, சால்வை இதெல்லாம் சாத்தி பெருமாளுடைய ஸ்ரீஷடாரியையும் சுவாமி தேசிகனுக்கு சாட்சி சுவாமி தேசிகனுக்கு ஆச்சரியமா கட்டியத்தோடு கூட விசேஷமா மரியாதாகும். அது கருட சேவை மரியாதைன்னு பேரு. இப்ப சுவாமி தேசிகன் பெருமாளை முழுசா அனுபவிச்சுட்டு நிறைய உபச்சாரங்கள் எல்லாம் சமர்ப்பித்து ஆரத்தி எல்லாம் பண்ணி சேவிச்சுட்டார். பெருமாளுடைய பிரசாதமா அவருக்கு மரியாதை ஆயிடுத்து. இதுக்கு மேல சுவாமி தேசிகனுக்கு தன்னுடைய பின்னழக பெருமாள் காட்டுவது போல அங்கிருந்து திரும்பி வந்ததை விட இன்னும் வேகமா கோவிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கண்ணாடி அறை வாசலுக்கு எழுந்தருளிடுவார் பெருமாள். இப்ப எல்லா ஜனங்களும் கண்ணாடி அறை வாசல்ல கூடியிருப்பார். அங்க என்ன விசேஷம் அப்படின்னா குலுக்கு சேவைன்னு பேரு. பொதுவா வாகனங்கள்ல பெருமாளுக்கு குலுக்கு சேவைன்னு சொல்லக்கூடியது அத்தனை அழகான ஒரு காட்சி அனுபவிச்சவாளுக்கு தெரியும். குலுக்கு சேவைன்னா என்ன அப்படின்னா, பெருமாளை வாகனத்துல தோல்ல எழுந்தருளை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள் பெருமாளை வாகனத்தோடு கூட சேர்த்து குலுக்குவா. இப்படியும் அப்படியும் குலுக்குவா. பெருமாள் அப்படியே வந்து மேலையும் கீழையும் தழும்புவார். அப்படியே பெருமாளுடைய மாலை திருவாபரணங்கள்லாம் அப்படியே அசையும் லேசா. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது பெருமாள் எழுந்தருளை பண்ணக்கூடிய ஸ்ரீபாதன் தாங்கிகள் அடியார்கள் அவ நன்ன குஷியில இருக்கா, ஜாலி மூட்ல இருக்கா அப்படின்னா பெருமாள் அப்படி கொஞ்சம் தான் தூம்னு அப்படி குலுக்குவான். அது ஒரு 5 முறை 10 முறை குலுக்குவா. அதுக்கு மேல முடியாது, சிரமமா இருக்கும். அதை சேவிச்சோம்னா அது ஒரு தனி அழகு. இந்த திருக்கோட்டியூர் சுவாமி முதலான மகான்கள், கோஷ்டிபுரம் சுவாமி முதலான மகான்கள்லாம் இந்த குலுக்கு சேவையை ரொம்ப விரும்பி சேவிப்பா. அடியானும் ரொம்ப விரும்பி சேவிக்கிறது உண்டு. அதுல ஒரு முறை சேவிச்சோம்னா பெருமாளை எப்ப குலுக்குவாளோன்னு காத்துட்டு இருக்க முடியா இருக்கும் அந்த சேவை. அந்த குலுக்கு சேவை இங்க எப்ப நடக்கும்னா, சுவாமி தேசிகனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு பெருமாள் வந்துட்டார். இப்போ கண்ணாடி அறைக்குள்ள பெருமாள் எழுந்தருளணும். வாகனத்தோடையே கண்ணாடி அறை வாசலுக்கு பெருமாள் எழுந்தருள்வர், ரிவர்ஸ்ல எழுந்தருள்வர். பெருமாள் அப்படி ரிவர்ஸ்ல எழுந்தருளக்கூடிய சேவை இங்க நமக்கு பிராப்தமாறுது. அப்ப பெருமாளை தோல்ல இருந்து தலையில எழுந்தருளை பண்றச்ச அப்படியே நன்னா பெருமாளை குலுக்குவா. அந்த குலுக்கு சேவை பிராப்தமாகும். அது ஒரு 2-3 நிமிஷம் பிராப்தமாகும். அந்த குலுக்கு சேவை முடிஞ்சா விட்டு பெருமாளை தரையில எல்லை பண்ணிட்டாளானா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெருமாளுடைய மாலை புஷ்பங்கள்லாம் கலைஞ்சு பெருமாளை திருமஞ்சனத்துக்கு சித்தப்படுத்துவா, திரை சமர்ப்பிச்சுடுவா. அதோட சாயங்காலம் தான் உற்சவம். இப்படி கருட சேவை உற்சவம் காத்திருந்து சேவிக்கக்கூடிய உத்தமமான உற்சவம். அன்னைக்கு ராத்திரி ஹனுமந்த வாகனம்னு சொல்லக்கூடிய சிறிய திருவடியின் மேல பெருமாள் வரக்கூடியதான உற்சவம். ராமனோல்லியோ அவனுக்கு விருப்பமான ஹனுமார் பெயர்ல வரக்கூடியதான உற்சவம். ராத்திரி பெருமாள் ராமர் திருக்கோலத்திலே முத்து கொண்டே சாத்திண்டு
ஆச்சரியமா வில்லையும் அம்பையும் ஏந்தி கொண்டு ஹனுமாருடைய தோல்ல அப்படி ஒய்யாரமா காலை தொங்க போட்டு வரக்கூடியதான ஆச்சரியமான உற்சவம். இந்த ஹனுமாரும் ஸ்வர்ண வாகனம், நிஜமாவே ஹனுமார் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லும்படியா எங்கேயோ இருக்கிற ஹனுமார் இங்க வந்து பெருமாளை தோல்ல ஏல பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு காட்சி. தத்ரூபமா இருப்பார் இந்த ஆஞ்சநேயரும் கூட. அவரையும் சேவிக்கணும். அவருக்கு சாத்தக்கூடிய பட்டு வஸ்திரம், மாலை அதெல்லாமும் சாட்சாத்தா ஆஞ்சநேயரை நேர்ல சேவிச்சது போலயே இருக்கும். அது ஹனுமந்த வாகனம். நாலாம் நாள் கார்த்தால நம்முடைய சம்பிரதாயத்துக்கு மிக பிரதானமான உற்சவம், குறிப்பா சரணாகதி பண்ணின்றவாளுக்கெல்லாம் பிரதானமான உற்சவமான சேஷ வாகனத்தில் பரமபதநாதன் திருக்கோலம். நாம பரநியாசத்தினுடைய பலனா எந்த வைகுண்டத்துக்கு போய் அங்க பெருமாளை எந்த சேஷ வாகனத்துல எந்த பரமபதநாதன் திருக்கோலத்துல சேவித்து காலத்துக்கும் அனுபவிக்க போறோமோ அதை இங்கேயே நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியதான உத்தமமான சேவை. பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட சேஷ வாகனத்திலே பரமபதநாதனாக தன்னுடைய வலது காலை அப்படி ஊனி வச்சுண்டு அந்த வலது முட்டிக்கு மேல வலது கையை ஊனிண்டு இடது திருவடியை தொங்க போட்டு கொண்டு இடது கையை சேஷ பரியங்கம்னு சொல்லக்கூடிய பாம்பு படுக்கையிலே ஊனிக்கொண்டு ஆச்சரியமாக நம்மை நோக்கி குளிர கட்டாட்சிக்க கூடியதான பரமபதநாதன் திருக்கோலம் விசேஷமான உற்சவம். பெருமாள் தை மாசம் பரமபதநாதன் திருக்கோலத்துக்கு நன்ன மஞ்சமசேன்னு மாம்பழ பட்டு உடுத்திண்டு நிறைய சாமந்தி புஷ்பங்கள், மஞ்ச சாமந்தி புஷ்பங்களை எல்லாம் உடுத்திண்டு மஞ்சமசேல்னு சேவை சாதிப்பார். இன்னொரு உற்சவத்துக்கு வெண்பட்டு சாத்திண்டு நிறைய வெள்ள புஷ்பங்களை சாத்திண்டு வெள்ள சாத்துப்படியில ஆச்சரியமா சேவை சாதிப்பார். இந்த பரமபதநாதன் திருக்கோலம் விசேஷம். பத்தி உலாத்தல் எல்லா நாளும் உண்டு. ஆனால் இந்த பரமபதநாதன் திருக்கோலம் சேஷ வாகனத்துல பெருமாள் போயிட்டு வரார் பாருங்க, அப்ப நடக்கிற பத்தி உலாத்தல் ரொம்ப விசேஷம். சாதாரணமா இருக்கிற ஜனத்தை விட அதுக்கு 2 மடங்கு 3 மடங்கு இருப்பா. ஏன்னா பெருமாள் வாகனத்துல போறச்ச பரமபதநாதனா தான் போனார். திரும்ப வரச்ச அந்த அலங்காரம் எல்லாம் கலைஞ்சு சாதாரணமா பெருமாள் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி நின்று இருக்கிற ராகவனா ஸ்ரீதேவி பூமிதேவியோடு கூட எப்பவுமே இருக்கிற ஸ்வரூபத்திலே பெருமாள் எழுந்தருளுவர். அன்னைக்கு விசேஷமா பெருமாளுடைய திருமேனி அப்படி டிரான்ஸ்பரண்டா சேவிக்கலாம். பேருக்கு ஒரு வஸ்திரம்னு உடுத்தின்னு இருப்பார். அந்த வஸ்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா நன்ன கொசுவலை போல அப்படி சல்லா துணி போல அப்படி மெல்லிசா இருக்கும். ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் ராப்பத்து முடிஞ்சு கோவிலுக்கு எழுறச்ச பனிப்போர்வன் சாத்திண்டு எழுறாரு பாருங்க, அந்த மாதிரி வஸ்திரம் சாத்தின்னு இருப்பார். பெருமாளுடைய அழகு திருமேனி அழக முழுக்க சேவிக்கலாம். அப்படியே கண்களால ஆற பருகலாம் பெருமாள் அன்னைக்கு. அதை சேவிக்கிறதுக்காக நிறைய வைஷ்ணவா நிறைய பக்தர்கள் காத்துட்டு இருப்பா. விசேஷமா அன்னைக்கு பெருமாளுடைய திருமேனிக்கு நல்ல உசந்த குங்குமப்பூவை நன்னா குழைச்சி குங்குமப்பூ விழுதி காப்பு சமர்ப்பிச்சிருப்பா. அப்படி குளிர்ச்சியா அந்த வாசனையோடு கூட பெருமாள் தன்னுடைய திருமேனி அழகை முழுக்க காட்டி நம்மளை எல்லாம் மயக்கி கொண்டு வரக்கூடியதான காட்சி. சேஷவாகனம் அப்படின்றதுனால இந்த பத்தியுலாத்தல் முடிகிற சமயத்துல பெருமாளுக்கு மகுடி வாசிப்பான் நாதஸ்வரத்துல. அந்த மகுடிக்கு ஏத்த மாதிரி பெருமாள் ஆடுவர் பாருங்கோ, அப்படி உரிவிடலாம் போல இருக்கும் நமக்கு. அது ஆச்சரியமான ஒரு காட்சி. அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். வாயில எத்தனை சொன்னாலும் அந்த அனுபவம் நமக்கு ஏற்படாது. ஒரு முறை சேவிச்சுட்டோமோ எப்ப காதுல மகுடி வாசம் கேட்டாலும் இந்த பெருமாளுடைய இந்த நடனம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அப்படி ஆச்சரியமான ஒரு விசேஷமான பத்தியுலாத்தல் அன்னைக்கு. அன்னைக்கு ராத்திரி சந்திரபிரபை. பெருமாள் ராமர் கலர் பட்ட சாத்திண்டு தலையில முத்து கொண்டே சாத்திண்டு ஸ்ரீதேவி பூமிதேவியோடு கூட எழுந்தருள்வார் அன்னைக்கு சந்திரபிரபையில. 5ஆம் நாள் பிம்மால பெருமாளுக்கு நாச்சியார் திருக்கோலம். மோகினி அவதாரத்திலே பெருமாள் நாச்சியாரா பல்லக்கில் எழுந்தருள்வார். அன்னைக்கு பெருமாள் போகாத இடங்களே கிடையாது. முதல்ல கோவில்ல இருந்து கிளம்பினாரானா ஆதிவன் சடோகப சுவாமி சன்னதிக்கு எழுந்தருளி அங்க மண்டகப்படி. மண்டகப்படினா பெருமாள் ஒரு இடத்துல எழுந்தருளி அந்த இடத்துல இருக்கிறவா பெருமாளுக்கு ஏதோ உபச்சாரம் கொண்டாந்து சமர்ப்பிப்பா. அதை பெருமாளுக்கு அம்சம் பண்ணுவா, கற்பூர ஆரத்தி பண்ணுவா. அங்க இருக்கிற ஆழ்வாருக்கோ ஆச்சாரியனுக்கோ பெருமாள் மாலை மரியாதை பண்ணி சடாரி சாதிப்பார். இதுக்கு மண்டகப்படின்னு பேரு. முதல் மண்டகப்படி கோவில் வாசல்ல இருக்கக்கூடிய ஆதிவன் சடோகப சுவாமி அத்திப்பட்டு அழகிய சிங்கர் சன்னதி. அடுத்த மண்டகப்படி அகோபில மடத்துல. அப்படி ஒரு இடமா பெருமாள் அன்னைக்கு போகாத இடமே கிடையாது. மூலமுடுக்குல இருக்கிற அத்தனை பக்தாலயம் போய் பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு வருவார். கடைசியா பெருமாள் கோவிலுக்குள்ள நுழைவர். நுழைஞ்சு நேர தாயாருக்கு தன்னுடைய அழகை காட்டிட்டு, வசுமதி நான் இன்னைக்கு உன்ன போல நாச்சியாரா வந்திருக்கேன், என்னுடைய அழகு எப்படி இருக்குன்னு பார். இந்த நாச்சியார் திருக்கோலத்திலே இந்த பொம்நாட்டி வேஷத்துல நீ நன்னா இருக்கேன், நான் நன்னா இருக்கேனா பார் அப்படின்னு பெருமாளும் தாயாரும் ஆசையா சண்டை போட்டுக்கிறது போல, ஆசையா போட்டி போட்டு யார் அழகு அப்படின்னு காட்டிக்கொள்வது போல அந்த அனுபவம் இருக்கும். அப்படி தாயார் சன்னதிக்கு பின்னால வந்தாரானா சுவாமி தேசிகன் சன்னதிக்கு வந்து எழுந்தருள்வர். அங்க ரொம்ப நேரம் பெருமாளுக்கு எல்லா உபச்சாரங்களும் நடந்து கடைசியா கண்ணாடி அறையில எழுந்தருளி தர போட்டுருவா. அது விசேஷமான நாச்சியார் திருக்கோலம்.
நாச்சியார் திருக்கோலத்துல ராகவனை சேவிச்சா பெருமாளுக்கு நாச்சியார் திருக்கோலம்னு சொல்லவே மாட்டா. சில புருஷ குழந்தைகள், ஆண் குழந்தைகள்லாம் சின்ன வயசுல பொன் குழந்தை இல்லாதவா அந்த ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக அந்த பொம்நாட்டி குழந்தை மாதிரி அதுக்கு பட்டுப்பாவாடை கவுன் அதெல்லாம் போட்டு அழகு பார்ப்பா. சில குழந்தைகள்லாம் பார்த்தா அசல் பொண்ணுன்னு தான் சொல்லுவா பாக்குறவா. அது பையன்னு தெரிஞ்சவாளுக்கு தெரியும், வெளியில பாக்குறவா எல்லாம் பொண்ணுன்னே நம்பிடுவா. அந்த மாதிரி கன கச்சிதமா பொருந்தி இருக்கும் நாச்சியார் திருக்கோலம் ராகவனுக்கு. ராகவனுக்கு என்ன ஒரு விசேஷம்னா, எந்த வாகனத்துல எந்த திருக்கோலத்துல பெருமாள் எழுந்தருள்றாரோ அதுவாவே மாறிடுவார் பெருமாள். ராமனா எழுந்தருள்றாரு அப்படின்னா இந்த பெருமாள் ராமன் தான் போல் இருக்கு, ராகவர் இல்லைன்னு நினைச்சுருவோம். வேணுகோபாலனா எழுந்தருளினா இவர் வேணுகோபாலன், ராகவன் வேற இவர் வேற நினைச்சுருவோம். அந்த மாதிரி கிங்கிருக நாயகி, எவ்வுள் நாயகி அப்படின்னு வைத்திய வீரராகவன் நாச்சியார் திருக்கோலத்துல எழுந்தருளினா சாட்சாத் பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தாரு, அப்ப இப்படிதான் இருந்திருப்பாரோ அப்படின்னு தெரியும் நமக்கு. அப்படி ஒரு அழகு பெருமாள். அது நாச்சியார் திருக்கோல உற்சவம். அன்னைக்கு ராத்திரி யாழி வாகனம், பெரும்பாலும் இன்னைக்கு வழக்கில் இல்லாத ஒரு வாகனம் யாழின்னு சொல்லக்கூடியது. சிங்கத்தை போல இருக்கும், ஆனா முன்னால யானையை போல பெரிய துதிக்கை இருக்கும். ரெண்டு கண்ணும் அப்படி பெரிய முட்டை கண்ணாட்டம் வெளியில வந்து ஊந்துடுறாப்புல இருக்கும், பாக்குறதுக்கே பயமா இருக்கும். அது பேர்ல பெருமாள் ஆச்சரியமா எழுந்தருளி வருவார். சேப்பு பட்டு உடுத்தின்னு இருப்பார் பெருமாள். அன்னைக்கு விசேஷமான பேண்டு வாத்தியங்கள்லாம் வாசிப்பா. பெருமாள் புறப்பாடு ரொம்ப நன்னா இருக்கும் யாழி வாகனத்துல. மறுநாள் 6ஆம் நாள் கார்த்தால பெருமாளுக்கு வேணுகோபாலன் திருக்கோலம். முதல் நாள் கொடியேற்றின அன்னைக்கு பெருமாள் சப்பரம்னு சொல்லக்கூடிய ஸ்வர்ண மண்டபத்துல வந்தார் பெருமாள். இப்ப 6ஆம் நாள் அன்னைக்கு வெள்ளி மண்டபத்துல வருவார் பெருமாள். பெரிய வெள்ளி மண்டபம். அதுல பெருமாள் வேணுகோபாலனா அப்படி காலை ஒரு கால் மாத்தி ஒரு கால் அப்படியே வளர்ச்சி நர்தன கண்ணன் போல நின்றுண்டு புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருப்பார் பெருமாள். தலையில ஆச்சரியமா மயூர பிஞ்சமாலாஹா அப்படின்னு சொன்னது போல ஆச்சரியமா மயில் பீலி எல்லாம் சாத்தி சௌரி கொண்டு சாத்திருப்பா பெருமாள் தலைக்கு. ரெண்டு பக்கமும் ருக்மிணி சத்யபாமா ஸ்தானத்துல ஸ்ரீதேவியும் பூமிதேவியும் இருப்பா. பெருமாள் ஆச்சரியமா சாஞ்சின்று நின்று இருப்பார். எது மேல அப்படின்னா ஒரு பசு மேல சாஞ்சின்று நின்று இருப்பார். பெருமாளுக்கு பின்னால ஒரு பெரிய வெள்ளி பசுவை நிறுத்திருப்பா. நிஜமான ஒரு பசுவுக்கு மேல பெருமாள் அப்படி சாஞ்சின்று நின்றா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த காட்சி. அந்த பசு அழகா பெருமாளை தம் மேல சாச்சின்னு இருக்கும். பசு பேர்ல பெருமாள் சாஞ்சின்று இருப்பார். அந்த பசுவை எப்படி இருக்கும்னா பெருமாளுடைய அழகை பாக்குறது போல பெருமாளுக்கும் ஸ்ரீதேவிக்கும் நடுவுல தன்னுடைய தலையை நுழைச்சுண்டு முன்னாடி பெருமாளை எட்டி பாக்குறது போல இருக்கும் அந்த பசுவனுடைய தலை. பெருமாளுக்கு இந்த பக்கத்துல, அதாவது பெருமாளுடைய இடது பக்கத்துல அந்த பசுவினுடைய கன்று, ஒரு சின்ன வெள்ளி கன்று குட்டி இருக்கும். இப்படி பசுவும் கண்ணுமா பெருமாளோட கூட சேர்ந்து பசுக்களை மேய்த்தவனாக வேணும்னு சொல்லக்கூடிய புல்லாங்குழலை கையிலே ஏந்தி கொண்டு வாசித்து அந்த புல்லாங்குழல் இசையினாலே பசுக்களை மயக்குகின்றவனாக வேணுகோபாலனாக பெருமாள் சேவை சாதிப்பான் அன்னைக்கு. அப்படி அவன் பசுக்களோடு இருக்கிறது, இந்த வேணும்னு சொல்லக்கூடிய புல்லாங்குழலை வாசிப்பது, அப்படி நர்த்தன கண்ணனா காலை மாத்தி போட்டு அப்படி ஸ்டைலா நடனமாடுற போர்ஸ்ல நிக்கிறது, அந்த பசுக்கள் மேல ஒய்யாரமா சாஞ்சிட்டு இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் மேல சுவாமி தேசிகன் கோபால வம்சத்தில என்ன பிரார்த்தித்தார், மம அந்திம பிரயாணே அப்படின்னுட்டு தன்னுடைய கடைசி காலத்திலே பெருமாள் சௌரி சாத்திண்டு மயில் பீலியோடு கூட கண்ணனா சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திச்சாரோ இல்லையோ, அதே திருக்கோலத்துல ஆச்சரியமா பெருமாள் அன்னைக்கு சௌரி சாத்திண்டு மயில் பீலியோடு கூட சேவை சாதிக்கிற அந்த அழகு இருக்கு பாருங்க. அதெல்லாம் சில பெருமாள்களுக்கு தான் ரொம்ப கச்சிதமா பொருந்தும். அந்த சௌரி அதே மாதிரி கோடாலி முடிச்சு கொண்டேன்னு சொல்லுவா. சௌரி சாத்தி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற கொண்டைக்கு கோடாலி முடிச்சு கொண்டேன்னு பேர். அந்த அழகு யாருக்கு ரொம்ப கனகச்சிதமா பொருந்தும் அப்படின்னா நிறைய பெருமாளுக்கு பொருந்தும். ஆனா ராகவநாட்டமா அந்த கோடாலி முடிச்சு கொண்ட பொருந்தின அழகு வேற எந்த பெருமாளுக்கும் கிடையாதுன்னு அடிச்சு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகோடு கூட பெருமாள் எழுந்தருள்வர். அன்னைக்கு அந்த பசுவும் கண்ணோடு கூட பெருமாள் பத்தி உலாத்தல் பண்றது அவ்வளவு அழகா இருக்கும். பசுவையும் கண்ணையும் கூட்டுண்டு பெருமாள் அப்படியே வனத்துல அன்னைக்கு எப்படி சஞ்சாரம் பண்ணினானோ அது அப்படியே நேர்ல சேவிக்கிறது போல இருக்கும். 6ஆம் நாள் ராத்திரி யானை வாகனம். யானை வாகனம் ஆச்சரியமா வெள்ளியில இருக்கக்கூடிய வாகனம், பெரிய யானை வாகனம். திருவள்ளூர்ல இருக்கிற வாகனங்கள்லயே யானை வாகனம் தான் வெயிட் ஜாஸ்தின்னு சொல்லுவா. நிஜமாவே ஒரு யானை முட்டி போட்டு படுத்துட்டு இருக்குன்னா அவ்வளவு பெரிய வாகனம் மட்டும் தெரியும் கண்ணுக்கு பாக்குறதுக்கு. அப்படி அசைக்க கூட முடியாத வாகனத்தை, நல்ல அழகோடு கூட நல்ல வேலைப்பாடோடு கூட இருக்கக்கூடிய வாகனம். அதுல பெருமாள் வெண்பட்டு உடுத்திண்டு பெருமாள் மட்டும் எழுந்துருள்வார். அதுல ஸ்ரீதேவி பூமிதேவி எழுந்துருள மாட்டா. யானைக்கு அழகா ஒரு பெரிய தென்னை மட்டையை கட் பண்ணி அதனுடைய துதிக்கையில வச்சிருப்பா. தென்னை மட்டையை சாட்டுண்டே யானை நடந்து வராப்புல அழகா இருக்கும், நேர பாக்குற போல இருக்கும். அதுக்கு மேல பெருமாள் ஆச்சரியமா எழுந்துருளி இருப்பார். ரெண்டு பக்கம் யானைக்கு ரெண்டு பக்கம் காலை தொங்க விட்டு பெருமாள் உட்கார்ந்துட்டு இருப்பார். பெருமாளுக்கு பின்னாலே யானை பாகனா ஒரு அர்ச்சக சுவாமி
அதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு வெள்ளை கலர்ல கவுன் போல ஒரு சாஃப்டான காட்டன் கிளாத் எல்லாம் போட்டுண்டு, இந்த ஜட்ஜ் எல்லாம் போட்டுக்கிறாப்புல ஒரு கவுன் போல இருக்கும் அந்த வஸ்திரம், அதை போட்டுண்டு தலையில ஆச்சரியமா ஒரு அழகான வேலைப்பாடுகளுடன் கூடிய இருக்கக்கூடிய ஒரு முத்து தொப்பி மாதிரி ஒரு கிரீடத்தை போட்டுண்டு, 2 கையிலயும் சாமரத்தை வச்சுட்டு யானை மேல பெருமாள் வந்துட்டு இருக்கார். பெருமாளுக்கு பின்னால உட்கார்ந்துட்டு சாமரத்தை வீசிண்டே வருவா அர்ச்சக சுவாமிகள். அது ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அது யானை வாகனம். யானை வாகனத்தன்னைக்கு ஏசல்னு உண்டு. ஏசல் அப்படின்னா அந்த ஊர்ல எது பெரிய தெருவா இருக்கோ அந்த தெருவுல பெருமாள் இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வேகமா போறது, வேகமா வர்றது, போறது வேகமா போவார், திரும்ப வர்றது ரிவர்ஸ்ல வருவார் வேகமா. அப்ப ஜனங்கள்லாம் பெருமாள் போக போக அவருடைய முன்னையும் பின்னையும் ஓடிண்டு 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 பெருமாளை சேவிப்பா. அது ஏசல் அப்படின்னு பெயர். யானை மேல பெருமாள் வேக வேகமா போயிட்டு வர்றதுன்னு அர்த்தம். அது ஒரு ஆச்சரியமான காட்சி. அன்னைக்கு சேவிக்க வேண்டிய உற்சவம் அது. 6 நாள் உற்சவம் ஆயிடுத்து. 7ஆம் நாள் அன்னைக்கு பெருமாள் சக்கரவர்த்தி ராஜா ஒண்ணும், ராஜாக்கள்லாம் இதுல போவா, தேர்ல போவா. பெருமாளுடைய உத்தமமான திருத்தேர் உற்சவம். கார்த்தால பெருமாள் நல்ல லக்னமா பார்த்து சிக்குத்தாட சாத்திண்டு கனகாம்பர சரத்தோடு கூட திருத்தேருக்கு புறப்படுவார் பெருமாள். சிக்குத்தாடைன்னு சொல்லக்கூடியது, தாடை அப்படின்னா நம்ம 2 கண்ணம் தாடைன்னு சொல்ற மொழி. அது சிக்குத்தாடைன்னு பேச்சு வழக்குல வந்துடுத்து. சிகைத்தாடைன்னு பெயர். சிகை அப்படின்னா தலை, சிகை அலங்காரம்னா தலைக்கு பண்ணிக்கக்கூடிய அலங்காரம். சிகைன்னா தலைமுடின்னு வச்சுக்கோங்களேன். தலையில ஒரு தாடை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்ணம் 2 பக்கம் அப்படி இட்லி போல பஃப்னு இருக்கிற மாதிரி தலையில 2 பக்கம் பஃப்னு இருந்தா எப்படி இருக்கும், அதுக்கு சிக்குத்தாடை சிகைத்தாடைன்னு பெயர். சிகையில ஒரு தாடை இருப்பது போன்ற ஒரு காட்சி. அது எப்படி பண்ணுவான்னா, பெருமாளுடைய தலையில நிறைய மல்லி புஷ்பத்தை சரசரமா சுத்திடுவா. கஸ்தூரின்னு சொல்லக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் அப்படியே அங்கங்க அப்பிடுவா. அப்பிட்டு நல்லா மெல்லிசா இருக்கக்கூடிய ஒரு பட்டு துணி இல்ல மெல்லிசா இருக்கக்கூடிய காட்டன் துணியால பெருமாள் தலையை அப்படியே ரவுண்டா சுத்திண்டே வருவா. அது பார்த்தா பெருமாள் தலையில அப்படியே ரவுண்டா அழகா அது ஒரு கிரீடம் போல இருக்கும். தலையில 2 பக்கம் அப்படியே கண்ணம் வந்தது போல அப்படி தாடை போல அப்படி சிக்குத்தாடை ஆச்சரியமா இருக்கும். அது பெருமாள் தலைக்கு குளிர்ச்சியா இருக்கும். ஏன்னா பன்னீர் சந்தனம் அதெல்லாம் தெளிச்சு நல்லா பன்னீர் ஜலத்தை தெளிச்சுதான் பெருமாளுக்கு அந்த புஷ்பத்தை சுத்துவா. அது வாசனையா குளிர்ச்சியா நல்லா இருக்கும் பெருமாளுக்கு. நாம சேவிக்கிறச்சு அது ஒரு தனி அழகா இருக்கும். அந்த மாதிரி சிக்குத்தாடை வெள்ளை சிக்குத்தாடைன்னு உண்டு. அப்படின்னா அந்த வஸ்திரம் வெள்ளை கலர்ல சாத்துவா. சேப்பு சிக்குத்தாடை உண்டு, சேப்பு வஸ்திரம் சாத்துறது. அப்புறம் இந்த பஞ்சு மிட்டாய் கலர்ல ஒரு கலர்ல சாத்துவா. இது மாதிரி 3 விதமா உண்டு. பிரத்யேகமா தேர் அன்னைக்கு பெருமாள் சேப்பு சிக்குத்தாடை தான் சாத்திட்டு எழுந்துடுவார். அப்படி ஆச்சரியமா பெருமாள் சிக்குத்தாடையோடு கூட கர்த்தால நல்ல முகூர்த்தம் பார்த்து தேருக்கு எழுந்துடுவார். தேர்ல பெருமாள் ஏறி உட்கார்ந்து விடுவார். பெரிய திருத்தேர். அந்த திருத்தேரை முதல்ல பண்ணினவர் அத்திப்பட்ட அழகிய சிங்கர். அப்புறம் பின்னாடி வந்த ஐசிங்கர்கள்லாம் அவ காலத்துக்கு அதை செட் பண்ணிட்டு வெள்ளிவள ஐசிங்கர் பெரிய தேரா பண்ணி வச்சிருக்கார். அந்த தேருக்கு நடுவுல ஒரு தொங்கின் இருக்கிற ஊஞ்சல்ல பெருமாள் போய் எழுந்துருவார். எதனால, தேரே ஒரு வாகனம் தானே, நடுவுல ஊஞ்சல் எதுக்கு அப்படின்னா, தேர் எல்லாம் சாதாரணமா சின்னதா இருக்கக்கூடிய தேர் இல்ல, பெரிய தேர், நல்ல வெயிட். அதெல்லாம் தரையில இழுத்துட்டு வர்றது ரொம்ப சிரமமா இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல எல்லாம் ரோடு இப்ப கிடையாது. அந்த காலத்துல இருந்த மாதிரி எல்லாம் இப்ப இல்ல. அதனால பெருமாள் தேர்ல எழுந்துருளும் போது ஜனங்கள் அப்படி இப்படி ஒரே மாதிரி மிஷின் போல இழுக்க மாட்டாரோ இல்லையோ, சில நேரம் இழுப்பா சில நேரம் விட்டுடுவா. அந்த மாதிரி சமயத்துல பெருமாளுடைய திருமேனி குலுங்க கூடாது. ரொம்ப குலுங்குனா பெருமாளுக்கு அலைச்சலா இருக்கும். எப்படா தேர்ல இருந்து இறங்க போறோம்ன்றது போல இருக்கும். அதனால என்ன பண்ணுவான்னா, பெருமாளுக்கு ஊஞ்சல் கட்டி சமர்ப்பிச்சிருப்பா தேருக்கு நடுவுல. அந்த ஊஞ்சல்ல பெருமாள் என்ன பண்ணிடுவா. இப்ப என்ன ஆகும்னா, தேரை இழுக்கிறச்ச வைப்ரேஷன்ஸ் அதிர்வுகள் ஏற்பட்டதுன்னா அந்த ஊஞ்சல் அசையும். அதனால பெருமாள் திருமேனிக்கு அந்த ஷாக்கு அந்த வைப்ரேஷன் அந்த அதிர்வுகள்லாம் இல்லாம பெருமாள் சுகமா இருப்பார். தேர் குலுங்குத்துனா கூட பெருமாள் திருமேனிக்கு ஒண்ணாகாது. ஏன்னா ஊஞ்சல் ஆட போறது, பெருமாள் சொகுசா வருவார். அதனால பெருமாளை குழந்தை போல பாத்துக்கணுன்றதுக்காக தேருக்கு நடுவிலேயும் ஊஞ்சல் சமர்ப்பிச்சிருப்பா. அந்த தேர்ல பெருமாள் வருவார். அர்ச்சக பிரச்சாரக சுவாமிகள்லாம் வருவா. 2 பக்கம் சாமர விஷயண்டு வருவா. சுத்தி மங்களவாத்தியம் திருச்சின்ன வாசிக்கிறவாள்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்படியே அழகா பெரிய திருத்தேர் அலங்காரத்தோடு கூட கோவிலுடைய ராஜவீதிகளை எல்லாம் புறப்பாடா வரும். கோவில் தேரடிக்கு நிலைக்கு சேரும் திருத்தேர். அப்படி சேர்றதுக்கு ஒரு 2 to 3 மணி நேரம் ஆகும். நிறைய பேர் பெருமாளை பிரார்த்திச்சுண்டு தேருக்கு மேல உப்பு மிளகெல்லாம் தூத்துவா. தேர் சக்கரத்துக்கு கீழே முழு தேங்காய் எல்லாம் கொண்டு வைப்பா. அந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை வைக்கிறது உண்டு. நிறைய ஜல தானம், நல்லா வெயில் காலமா இருக்குன்றதுனால தேர் எடுக்கிறவாளுக்கெல்லாம் மோர் தீர்த்தம் அந்த மாதிரி தானம் எல்லாம் பண்ணுவா. ரொம்ப விசேஷமான உற்சவமா இருக்கும். நிறைய ஜனங்கள் வரும். இப்ப பெருமாள் கடைசியா தேரடின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு சேர்ந்துட்டார். தேர் நிலைக்கு வந்துடுத்து. வந்த உடனே யார் வேணாலும் தேர் மேல ஏறி பெருமாளை சேவிக்கலாம்னு மத்த ஊர் போல இங்க வழக்கம் கிடையாது. பெருமாள் சேர்ந்துடுவார்.
கோவிலுக்கு போய் ஒரு சுவாமியை பிரார்த்திப்பா. அத்திப்பட்ட அழகிய சிங்கரை தோல்ல ஏழை பண்ணிட்டு அத்திப்பட்ட சிங்கர் தேருக்கு வருவார். வந்து தேர் மேல ஏறி பெருமாளை சேவிப்பார். சேவிச்சுட்டு அவருக்கு பெருமாளுடைய பரிவட்டம், மாலை, பப்புளி துப்பட்டி அதெல்லாம் மரியாதை ஆகும். அது ஆகி அந்த மரியாதையோடு கூட அவர் சன்னதி கழிச்சும் போய் மேலத்தாளத்தோட விட்டுட்டு வருவா. அதுக்கு அப்புறம் தான் மனுஷாலாம் சேவிக்கிறது. முதல்ல அத்திப்பட்ட சிங்கருக்கு தான் தேர்ல சேவை. பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவா நாம எல்லாம் தேர் ஏறி சேவிக்கிறது இல்லை. ஏன்னா தேர் கருடனுடைய அம்சம். அதனால தேர்ல நாம ஏறக்கூடாதுன்னு நம்ம சம்பிரதாயம். தேர் வடம் கூட புனிதம். தேர் வடத்தை கூட ஏதோ ஒரு சங்கிலியை ஒரு கயிறு தானேன்னு காலால மிதிக்கிறது, லெப்ட்ல எடுக்கிறது எல்லாம் பண்ணக்கூடாது. தேர் இழுக்கும் போது கூட தேர் வடத்தை கண்ணில் தொட்டு கண்ணில் ஒத்திண்டு அதுக்கப்புறம் தான் இழுக்கணும். வலது கையால தான் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் இடது கையை வைக்கணும். லெப்ட்ல ஹேண்டில் பண்றது, தேர் வடத்தை தாண்டது, செருப்பு போட்டுன்னு தேர் இழுக்கிறது, தேர் வடத்தை மெரிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. சாட்சாத் கருடனுடைய அம்சம் தேர். ஆனா தேர் மேல ஏறிண்டு வராளே அப்படின்னா யாருக்கு தேர்ல காரியம் இருக்கோ அவ ஏறலாம். அர்ச்சக சுவாமி பெருமாளை எழுந்தருளை பண்றவர், பரிச்சாரக சுவாமி கூடமாட கற்பூர ஆரத்தி எல்லாம் பண்றவர், கூடமாட எல்லாம் கேட்கறதெல்லாம் எடுத்து கொடுக்கிறவர் அவா வரலாம். பெருமாளுக்கு ஆலவட்டம் பரிமாறுறவர், பெருமாளுக்கு சாமரம் வீசுறவா, மங்கள வாத்தியம் வாசிக்கிறவா, யார் யார் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றா, தேர் புறப்படுறச்ச யார் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுமோ அவா இருக்கலாம், தப்பில்லை. நாமெல்லாம் தேர் மேல ஏறி பெருமாளை சேவிக்கிறதுன்னு வழக்கம் இல்லை. தேருக்கு கீழே இருந்துதான் நம்ம எல்லாம் பெருமாளை சேவிப்போம். அதுக்கு விசேஷமா ஒரு உதாரணம் சொல்றேன். அடியே 42ஆம் பட்டம் இஞ்சிமேடு சிங்கர் காலத்துல ஒரு பெரிய மகான் கோஷ்டிபுரம் சுவாமி, கோஷ்டிபுரம் சுந்தர சௌமியநாராயணாரிய மகாதேசிகன் திருநாமம் திருக்கோட்டியூர் சுவாமின்னு. திருக்கோட்டியூர் வைபவம் சொல்றச்சு அடியன் சொல்லிருக்கேன் ஏற்கனவே அந்த சுவாமியை பத்தி. அந்த சுவாமி மதுராந்தகத்துல உற்சவத்துக்கு எழுதிருக்கார். அப்போ அங்க இருந்த ஒரு சுவாமி இந்த சுவாமியின் இடத்துல ஒரு ஆசையினால, சுவாமி பெருமாள் தேர்ல போயிட்டு நிலைக்கு சேர்ந்துட்டார், தேவரீர் தேர்ல ஏறி பெருமாளை சேவிக்கணும், வாங்கோ அடியன் சேவை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் போய் இவரு. அப்ப சுவாமி சாதிச்சார், சுவாமி நீங்க ஏதோ என்னென்ன ஒரு ஆசையில சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்க முடியறது தப்பில்லை. ஆனா நாம எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவா பிரபன்னா, நாம எல்லாம் தேர் ஏறி சேவிக்க கூடாதோ இல்லையோ, தேர் சாட்சாத் கருடனாச்சே, அவர் மேல எப்படி நாம காதை வச்சு ஏறுறது, அதனால அடியன் எல்லாரையும் போல கீழே இருந்து சேவிச்சுட்டு அது போறோம், அடியன் மேல ஏறமாட்டேன்னு சாதிச்சார் சுவாமி. அந்த மாதிரி மகான்களுடைய அனுஷ்டானம் தான் நமக்கு பிரமாணம். அப்படி தேர்ல ஏறக்கூடிய நிர்பந்தம் இருக்கிறவா தான் ஏறணுமே ஒழிய எனக்கு ஆசை நான் மேல ஏறி சேவிக்கணும்னு ஏறுறதெல்லாம் நமக்கு சொரூபம் கிடையாதுன்றது ஒரு விஷயம். இப்படி தேர் நிலைக்கு சேர்ந்துடும். பொதுமக்கள் எல்லாம் பெருமாளை சேவிச்சுருவா. சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு பெருமாள் தேர்ல இருந்து இறங்குவார். இறங்கி அப்படி தேர்ல அலுங்கல் குலுங்களோட பெருமாள் ஊரெல்லாம் சுத்தி வந்தது. கார்த்தால இருந்து வெயில்ல தேர்லயே இருந்தது. அந்த விடாயெல்லாம் தீர பெருமாளுக்கு குளிர திருமஞ்சனம் பண்ணுவா. திருமஞ்சனம் பண்ணி முடிச்சா விட்டு பெருமாள் ஆச்சரியமா பத்தி உலாத்தல் கண்டுருள்வர். அது முடிஞ்சு ராத்திரி பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருள்வர். இப்ப பெருமாள் தேருக்கு எழுந்தருள்றது ஒரு தனி அழகு, தேர்ல இருந்து இறங்கி சன்னதிக்கு எழுந்தருள்றதும் ஒரு தனி அழகு. வேற எங்கேயும் சேவிக்க முடியாது இந்த அழகை. காஞ்சிபுரத்திலயும் திருவள்ளூர்லயும் மட்டும் சேவிக்கலாம். பெருமாள் ஆச்சரியமா சிக்குத்தாட சாத்திண்டு மத்த நாளெல்லாம் மங்களவாத்தியம் தான் வாசிச்சுட்டு போவா வீதியில. ஆனா பெருமாள் தேருக்கு எழுந்தருள்றது, தேர்ல இருந்து கோவிலுக்கு எழுந்தருள்ற சமயத்துல வீதியிலேயே கண்டை சேவிச்சுட்டு வருவா, மணி சேவிச்சுட்டு வருவா. ஒரு பரிச்சாரக சுவாமி 1 மணி இல்ல 2 மணி, 2 கையில 2 பெரிய வெள்ளி மணி அடிச்சுட்டு ஒரே சமயத்துல 2 மணியும் அடிச்சுட்டு பெருமாள் எழுந்தருள்றது, அந்த மணி ஓசையில பெருமாள் எழுந்தருளக்கூடிய அந்த அழகு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சேவிக்க முடியும். கார்த்தால தேருக்கு எழும் போது, திரும்ப சாயங்காலம் தேர்ல இருந்து கோவிலுக்கு எழும் போது, அது ஒரு ஆச்சரியமான அனுபவம். அது தேர் நடைன்னு பேர். இதுக்கு ஆச்சரியமா வாத்தியம் வாசிப்பா, 2 மணி அடிப்பா. அதுக்கு தகுந்தாப்புல பெருமாள் இப்படியும் அப்படியே நெஞ்ச நிமித்து காமிச்சுண்டு அழகா அப்படியே உபயநாச்சிமாரோடு கூட சூப்பரா நடந்து வருவார். அந்த சேவை தேர் நடைன்னு பேரு. அதை 2 நாள் அனுபவிக்கலாம். வருஷத்துல 2 நாள், சித்திரை மாசம் 1, தை மாசம் 1. மறுநாள் 8ஆம் நாள் அன்னைக்கு கார்த்தால பெருமாளுக்கு உற்சவம் கிடையாது, ரெஸ்ட் பெருமாளுக்கு. சாயங்காலம் ஒரு 2:30, 3 மணிக்கு திருப்பாதம் சாடி திருமஞ்சனம் அப்படின்னு தொட்டி திருமஞ்சனம். வெள்ளியில பெரிய கங்காளம் இருக்கும். அதுல நல்ல சுத்தமான தீர்த்தத்தை ரொப்பி குங்குமப்பூ, தீர்த்த பரிமளம், சந்தனம், அந்த மாதிரி விசேஷமான வாசனை திரவியங்கள் எல்லாம் சேர்த்திருப்பா. அந்த தீர்த்தத்துக்கு திருவாராதனம் உபசாரம் எல்லாம் பண்ணி தர்பையை போட்டு பிரதிஷ்டை எல்லாம் பண்ணுவா. பண்ணி முடிச்சா விட்டு பெருமாள் அன்னைக்கு திருமண் காப்பு சேவை. ஆச்சரியமா அன்னைக்கு பெருமாள் சின்னதா வைர கற்களாலே பண்ணப்பட்ட வடகுல திருமண் காப்பை சாத்தின்னு இருப்பார். தலையில கோடாலி முடிச்சு கொண்ட சாத்தின்னு இருப்பார். பஞ்சகச்சம் சாத்தின்னு இருப்பார். அன்னைக்கு வெண்பட்டினாலே பஞ்சகச்சம் சாத்தின்னு இருப்பார். பெருமாள் நேர்லயே ஒரு மாமாவை சேவிக்கிறது போல இருக்கும். பெருமாளை சேவிச்சா ஒரு வெண்பட்டு சாத்திண்டு, தலை கொண்டை போட்டுண்டு, கொண்டையில பூவெல்லாம் சுத்திண்டு, நெத்தியில வடகுல திருமண் காப்பு, காதுல கடுக்கனோடு கூட பெருமாள் பிரத்யட்சமா வைத்திய வீரராகவன் ஒரு மாமா எழுறாருன்னு சொல்றது போல நம்மாத்து சுவாமியை சேவிக்கிறது போல ஒரு மனுஷ ரூபமா பெருமாளை சேவிக்கிற ஒரு அனுபவம் ஏற்படும்.
அப்படியே பெருமாளை மட்டும் என்ன பண்ணுவா அர்ச்சக சுவாமிகள், பின்னாடி ஒரு அர்ச்சகர், இந்த பக்கம் வலது பக்கம் ஒரு அர்ச்சகர், இடது பக்கம் ஒரு அர்ச்சகர்னு 3 பேர் சேர்ந்து பெருமாள் உற்சவரை மட்டும் கைத்தலமா கையில குழந்தைய போல ஏல பண்ணிட்டு வந்து அந்த தொட்டில இருக்கிற ஜலத்துல வந்து பெருமாளுடைய திருவடியை முக்குவா. பெருமாளுடைய முட்டி வரைக்கும் அந்த ஜலத்துல நனையிற மாதிரி முக்கி எடுப்பா. அதுக்கு திருப்பாதம் சாடி திருமஞ்சனம்னு பேரு. சாடினா ஜாடி, பெரிய கங்காளம். அதுல பெருமாள் திருப்பாதத்தை அலம்புவதாகிற திருமஞ்சனம். அப்படி ஜலத்தால நினைச்சிருவா. நினைச்சிட்டு வெளியில எடுப்பா. பெருமாள் ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்துட்டாரு இப்போதுல. இப்ப பெருமாளுடைய திருவடி ஈரம் எல்லாம் போறபடி நல்ல ஒரு காட்டன் வஸ்திரத்தால ஒரு அர்ச்சகர் துடைச்சு விடுவார். பெருமாளுடைய திருவடி ஈரம் போறதுக்காக ஒரு சாம்பிராணி சமர்ப்பிப்பா. அதுக்கப்புறம் பெருமாள் திருவடிக்கு ஆரத்தி பண்ணி பெருமாள் அப்படி தலைக்கு மேல குழந்தைய தூக்கி காட்டுறாப்புல அப்படி கையில தூக்கி காட்டுவா அர்ச்சக சுவாமிகள்லாம். அந்த சேவை வருஷத்துல 2 நாள் மட்டும் தான் கிடைக்கும். பெருமாளை தலைக்கு மேல தூக்குவா அனுபவம். அப்புறம் பெருமாள் மங்களவாத்தியத்தோடு கூட அவர் இடத்துக்கு போய் உட்கார்ந்துருவர். அதுக்கப்புறம் மங்களவாத்தியத்தோடு கூட ஸ்ரீதேவி நாச்சியார் ஏல பண்ணிட்டு வருவா. அவா திருவடியை நினைப்பா, ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்ப்பா. அவா திருவடியை தொடச்சு விட்டு சாம்பிராணி சமர்ப்பிச்சு ஆரத்தி பண்ணி குழந்தைய போல எல்லாருக்கும் தலைக்கு மேல தாயார் தூக்கி காட்டுவா. அவ ஆஸ்தானத்துக்கு போய் சேர்ந்துடுவோம். அடுத்தது இதே மாதிரி பூமிதேவி நாச்சியார். அதுக்கப்புறம் கடைசியா பெருமாளுடைய ஸ்ரீஷடாரி, ஷடாரி ஏல பண்ணிட்டு வந்து ஷடாரிய தீர்த்தத்துல முக்கி அவருக்கு உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி தலைக்கு மேல ஸ்ரீஷடாரியை தூக்கி காட்டி இங்க கொண்டு சமர்ப்பிச்சுடுவா. இப்ப பெருமாள் பிராட்டி ஸ்ரீஷடாரி எல்லாம் ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்து அந்த தீர்த்தம் எல்லாருக்கும் விநியோகமாகும். ரொம்ப விசேஷமான தீர்த்தம் அது. பெருமாள் திருவடி விளக்கின தீர்த்தம் அது, ரொம்ப விசேஷம். ஏதத் சமஸ்த பாபானாம் பிராயசித்தம் மனிஷிபிகி நிர்ணீதம் பகவத் பக்த பாதோதக நிஷேவனம்னு சாஸ்திரம் சொல்றது. எல்லா பாவங்களுக்கும் ஒரு பிராயசித்தம் உண்டுன்னா அது பகவானுடைய பக்தர்களான பாகவதோத்தமர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். அதனாலதான் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடுறோம். வேற எந்த மதத்திலையும் வேற எந்த சம்பிரதாயத்திலையும் ஆச்சாரியன் ஸ்ரீபாத தீர்த்தம் சாப்பிடுறதுன்றது கிடையாது. நமக்கு விசேஷமா உண்டு. அதுக்கு காரணம் பகவானுடைய பக்தர்களுடைய பாத தீர்த்தத்தை சாட்டாலே அத்தனை பாவமும் போயிடுறதுன்னு சாஸ்திரம் சொல்றதுன்னா, சாட்சாத் பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தையே சாட்டா மோட்சமேன்னா கிடைக்கும். அதனால பகவான் ஸ்ரீபாத தீர்த்தம் சாதிக்கிறது. பெருமாள் திருமஞ்சன அரைச்சு தலையில இருந்து கால் வரைக்கும் தானே சுவாமி அலம்புறோம்னா அது வேற. விசேஷமா இவ்வளவு பெரிய கங்காளத்துல பவித்திரமான பரிமள திரவியங்கள்லாம் சமர்ப்பிச்சு தீர்த்தத்தெல்லாம் ரொப்பி வச்சிருக்கா. பெருமாள் எனக்கு கீழே தான் எல்லாம் சொல்றது மாதிரி ஆச்சரியமா போய் அதுல கால் அலம்பிட்டு போறாரோ இல்லையோ, அந்த ஸ்ரீபாதம் சேர்க்கக்கூடிய தீர்த்தம் உத்தமமான பரம பவித்திரமான தீர்த்தம். எத்தனையோ ஜென்மங்கள்ல நாம பண்ணின பாவங்களை எல்லாம் ஒரு க்ஷணத்திலே போக்கக்கூடிய தீர்த்தம், நமக்கு வேண்டும் வரங்களை எல்லாம் வழங்கக்கூடிய தீர்த்தம், நமக்கு மோட்சமே தரக்கூடிய தீர்த்தம். அந்த தீர்த்தம் கிடைக்கிறதுக்காக நிறைய பேர் காத்துன்னு இருப்பா. எல்லாரும் தீர்த்தம் வாங்கிக்கிறது மட்டும் இல்லாம கையில ஒரு பாத்திரத்தோட வந்து எல்லாருக்கும் ஆத்துக்கு எடுத்து போய் எல்லாருக்கும் தரணுன்றதுக்காக எல்லாரும் ஒரு சின்ன பாத்திரத்தோட தான் வருவா. அப்பேற்பட்ட விசேஷமான தீர்த்தம் அது. இது நடந்து முடிய ஒரு 4-4:30 ஆயிடும். ஒரு 1/2 மணி 1 மணி பெருமாள் அப்படி ஓய்வு எடுத்துப்பார். அதுக்கப்புறம் பெருமாள் வெளியில வந்து அந்த வெண்பட்டு தலையில ஸ்போடாலி முடிச்சு கொண்ட சௌரி வடகல திருமண் காப்போடு கூட விசேஷமா பத்தி உலாத்துவர். பத்தி உலாத்திட்டு குதிரை வாகனத்துல பெருமாள் எழுந்துருடுவர். குதிரை வாகனம்னு சொல்லக்கூடியது ஸ்வர்ண குதிரை வாகனம், தங்க குதிரை. அதுல பெருமாள் எழுந்துருடுவர். குளத்தங்கரையில இருக்கக்கூடிய பந்தலுக்கு வந்து பெருமாள் நிப்பர். நின்றுட்டாரானா பெருமாள் குளத்தங்கரை பந்தலுக்கு வந்துட்டார் அப்படின்னு கோவிலுக்கு தகவல் போயிடும். அங்க வெள்ளி குதிரையில திருமங்கை ஆழ்வார் காத்துட்டு இருப்பார். வால் வேல் ஏந்தும் மங்கையர்கோன்னு வால் வேல் கேடயத்தோடு கூட வெள்ளி குதிரையில சின்ன வெள்ளி குதிரை வாகனத்துல திருமங்கை ஆழ்வார் சித்தமா காத்துட்டு இருப்பார். பெருமாள் குளத்தங்கரை பந்தலுக்கு வந்து சேர்ந்துடுவார். திருமங்கை ஆழ்வார் ஷார்ட்கட்ல போய் பெருமாள் இடத்திலே வழிப்பறி பண்ணக்கூடியதான வழிப்பறி உற்சவம் நடக்கும், வேடுபறி உற்சவம் நடக்கும். பெருமாளுக்கு மேல அர்ச்சகா குதிரை வாகனத்துல பெருமாள் ஏற்றிருப்பார். 2 கொடையை பிடிச்சிட்டு இருப்பா. திருமங்கை ஆழ்வார் அப்படியே ஒரு பிரதட்சணம் ஒரு ரவுண்டு வருவார். பெருமாளை முதல் ரவுண்ட்ல பெருமாள் கிட்ட இருக்கிற ஒரு கொடை எடுத்தும் போயிடுவார். எடுத்தும் போய் ஒரு 100 அடி தள்ளி ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துருவார். திரும்ப வேகமா பெருமாள் அண்ட வந்து பெருமாளை இன்னொரு ரவுண்ட் அடிப்பார். இன்னொரு கொடையை எடுத்தும் போய் தன் இடத்துல வச்சுப்பார். இப்ப 3வது ரவுண்டு பெருமாள் அண்ட வருவார். அப்படியே பெருமாளை ஒரு பிரதட்சணம் அப்படியே ஒரு ரவுண்டு சுத்தி பார்ப்பார். பெருமாள் இடத்துல இருந்து என்ன உருவலான்னு பார்ப்பார். அப்படி பார்க்கிற சமயத்துல பெருமாள் அவரை வந்து தடுத்து ஆட்கொள்ளக்கூடியதான அந்த வைபவம். இப்ப திருமங்கை ஆழ்வார் வந்து அப்படியே பின்னாடி வரிசையிலேயே போவார். பெருமாள் அவருக்கு அப்படியே முன்னாடி வந்து சேவை கொடுப்பார். பெருமாள் தன்னுடைய அழகை காட்டுவார் திருமங்கை ஆழ்வாருக்கு. திருமங்கை ஆழ்வார் பெருமாள்ல இருந்து ஒரு 100-150 அடியில தள்ளி போய் பெருமாளுக்கு எதிர்பக்கம் ஒரு தூரமா நின்றுடுவார். நின்றுண்டாருன்னா பெருமாள் அழகா அப்படி இப்படி ஆடிண்டு அந்த 100 மீட்டரும் பெருமாள் இப்படி எப்படி குதிரை வாகனத்திலேயே ஆடிண்டு தன்னுடைய அழகை காட்டி திருமங்கை ஆழ்வாரை மயக்கிடுவார். மயக்கி திருமங்கை ஆழ்வார் நான் பண்ணது தப்பு, உங்களிடத்துல இருந்து அபகரிச்சது தப்பு, என்ன மன்னிச்சுடுங்கோ, என்ன பக்தனா பிரபன்னனா ஏத்துக்கோங்கன்னு சொல்லி மனம் மாறுறது போல ஒரு வைபவம். பெருமாள் அப்படி தன்னுடைய முன்னழகை காட்டணும்னு குதிரையில ஆடிண்டு திருமங்கை ஆழ்வார் கிட்டக்க வரைக்கும் வந்து சேவை சாதிப்பார். பின்னாடி திரும்பி பின்னழகை காட்டிண்டு வேகமா போய் அவர் இடத்துல நின்றுடுவார்.
நின்றுட்டாரானா இப்ப திருமங்கை மன்னன் கலியன் திருமங்கை ஆழ்வாரா மாறிவிட்டார். பெருமாள் அவரை அனுகிரகம் பண்ணி அவரை தடுத்து ஆட்கொள்ள வேணும். அதனால அர்ச்சக சுவாமிகள் பெரிய ஒரு வெள்ளித்தட்டுல பெருமாளுடைய சடாரி பரிவட்டம் மால மரியாதை எல்லாம் வச்சுண்டு 2 பக்கமும் சாமரம் பரிமாறிண்டு மங்கள வாத்தியம் எல்லாம் வாசிச்சுண்டு ஒரு பொன்னழைப்பு போல ரொம்ப நிதானமா ஒரு 1/2 மணி 3/4 மணி அப்படி பொறுமையா நடந்து வருவா. அந்த வெறும் 100-150 மீட்டர் நடக்கக்கூடிய தூரத்தை திருமங்கை ஆழ்வார் இடத்துல வந்து ஆழ்வாருக்கு விருது சொல்லி கட்டியம் சொல்லி அருளப்பாடு திருமங்கை ஆழ்வார்னு அவருக்கு பரிவட்டம் மால மரியாதை சடாரி எல்லாம் நடக்கும். இப்ப பெருமாளுடைய அனுகிரகம் கிடைச்சிடுத்து. பெருமாளுடைய திருவடி ஆழ்வாருடைய தலை மேல வச்சாச்சு. இப்போ சடாரி சாட்சி ஆயிடுத்து. இப்போ கலியன் திருமங்கை ஆழ்வாரா ஆயிட்டார். பெருமாளுடைய திருவடியை தன் தலையில வகிச்சுட்டார். இப்ப ஆழ்வாராகி பாசுரங்கள் பாட ஆரம்பிக்கிறார். ஆழ்வார் சாணத்துல அத்தியாபக சுவாமிகள் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த 10 பாசுரத்தை கிட்டத்தட்ட ஒரு 30-40 நிமிஷம் நீட்டி முழக்கி நிதானமா சேவிப்பா. இப்போ அந்த ஸ்ரீசட்டாரிய பொறுமையா இந்த பாசுரங்கள் சேவிச்சுட்டு இந்த கோஷ்டியா அப்படியே பெருமாள் கிட்ட எழுந்துருள பண்ணி பெருமாள் திருவடிக்கு ஸ்ரீசட்டாரி போய் சேர்ந்துடும். திருமங்கை ஆழ்வார் அந்த வாங்கின மரியாதையோடு கூட பெருமாள் சன்னதிக்கு போய் 2 கொடையும் சமர்ப்பிச்சுடுவார். சமர்ப்பிச்சுட்டு பெருமாளை ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு சன்னதிக்கு போய் சேர்ந்துடுவார். திருமங்கை ஆழ்வார் சன்னதிக்கு போன உடனே பெருமாள் அப்படியே புறப்பாடு தொடருவார். அப்படியே எல்லா ஊருக்கும் போயிட்டு புறப்பாடெல்லாம் ஆகி பெருமாள் சன்னதிக்கு எழுந்துடுவார். இப்படி திருமங்கை மன்னன் வேடுபரியோடு கூட ஆச்சரியமா நடக்கக்கூடியது 8ஆம் திருநாள் ராத்திரி உதிரவாகனம். 9ஆம் நாள் கார்த்தால பெருமாளுடைய தீர்த்தவாரி உற்சவம். அதுக்கு முதல்ல பெருமாள் ஆள்மேல் பல்லக்குன்னு சொல்லக்கூடிய பல்லக்கு. அது என்ன ஆள்மேல் பல்லக்குன்னா, பல்லக்கு அந்த பல்லக்கு நிஜமான மனுஷா தோல்ல தூக்குறா. அவ தோளுக்கு மேல பொம்மை மனுஷா முன்னாடி ஒரு 4 பேர் பின்னாடி ஒரு 4 பேர் இருப்பா. அந்த பொம்மைகளோட தோல்ல பல்லக்கு இருக்கிறாப்புல இருக்கும். அதுதான் ஆள் மேல் பல்லக்கு. அந்த பொம்மையால் மேல இருக்கக்கூடிய பல்லக்குன்னு ஒசரமான பல்லக்கு. அதுல பெருமாள் மட்டும் எழுந்துருவார். ஸ்ரீதேவி பூமிதேவி கிடையாது. அவ 2 பேரையும் விட்டுட்டு போயிடுவார். விட்டுட்டு இவர் மட்டும் அப்படியே வீதி வளம் போயிட்டு வருவார். எங்களை விட்டுட்டு போனீங்களேன்னு ஸ்ரீதேவிக்கும் பூமிதேவிக்கும் கோபம். அதனால பெருமாளை கோவிலுக்குள்ள சேர்க்க கூடாது, அவரை கேள்வி கேட்டு சண்டை போட்டு கோவிலுக்கு வழியிலேயே நிறுத்திடணும் அப்படின்னு கோபத்தோடு கூட ஸ்ரீதேவியும் பூமிதேவியும் கோவிலுக்குள்ள காத்துட்டு இருப்பா. பெருமாள் ஆச்சரியமா போய் போர்வையெல்லாம் களைவர். அன்னைக்கு பெருமாளுக்கு எல்லா ஆபரணமும் சாத்தியிருப்பா. புஷ்பம் இருக்காது. எல்லா அலங்காரம் பண்ணிருப்பா. புஷ்பம் சாத்த மாட்டா. பெருமாளுக்கு 7 போர்வை சாத்துவா. ஒரு பச்சை, ஒரு சேப்பு, ஒரு மஞ்சள்னு கலர் கலரா விசேஷமா 7 பட்டு சால்வை. பெருமாளுடைய முகம் மட்டும்தான் வெளியில தெரியும். கழுத்து வரைக்கும் போர்த்தி இருக்கும். பெருமாள் அப்படியே அதோட கூட ஒரு இடத்துக்கு போவார். அந்த மண்டபத்துக்கு போய் சேருவார். அந்த மண்டபத்து வாசல்ல பெருமாள் நின்று போர்வை களையிறதுன்னுட்டு ஒரு போர்வையா களைவா. 7 போர்வையும் கலைஞ்சா விட்டு பெருமாளுடைய திருமேனி முழுக்க சேவையாகும். பெருமாளுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய திருவாபரணங்கள் எல்லாம் சேவையாகும். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு புஷ்பம் சாத்துவா. போறச்ச இழுத்து போத்திண்டு போனவர் வரச்ச சர்வ அலங்கார பூஷித்தரா புஷ்பம் மாலை திருவாபரணம் எல்லாம் சாத்திண்டு வருவார். கோவில் வாசல்ல வந்தா ஸ்ரீதேவியும் பூமிதேவியும் கோபமா காத்துட்டு இருக்கா. பெருமாள் கோவிலுக்குள்ள நுழையணும்னு நுழைவார். கோவில் கதவை சாத்திடுவா. பெருமாள் ஏமாந்து போய் ரிவர்ஸ்ல திரும்ப வந்துடுவார். சரி என்ன பண்றாரு பெருமாள்னு பாக்கலான்னு ஸ்ரீதேவியும் பூமிதேவியும் திரும்ப கதவை திறப்பா. சரி இந்த கேப்ல நுழைஞ்சு உள்ள போயிடலான்னு பெருமாள் நுழைவர். தபார்னு கதவை சாத்துவா. சரின்னு பின்னாடி வந்துடுவார். திரும்ப பெருமாள் என்ன பண்றாருன்னு பாப்பா. நுழையலான்னு பாப்பார். கதவை தபார்னு சாத்துவா. திரும்ப வந்துடுவார். இந்த மாதிரி 3 முறை கதவை திறந்து மூடுவா. சரி இது சரிப்படாதுன்னுட்டு பெருமாளும் பிராட்டியும் கோவத்தை விட்டுட்டு 2 பேரும் சேர்ந்தாதான் அடியவர்கள் எல்லாம் நன்னா இருக்க முடியும்னு பாகவதாலாம் பிரார்த்திப்பா. அப்போ பூப்பந்து விளையாடுறதுன்னு பேரு. புஷ்ப சரத்தை வந்து பந்து போல சுருட்டி வச்சிருப்பா உருண்டையா. அது பெருமாள் ஒரு 10 பந்து இருக்கும். தாயார் ஒரு 10 பந்து இருக்கும். தாயார் இருக்கிற அர்ச்சக சுவாமி தாயார் சார்புல பெருமாள் பேர்ல தூக்கி எறிவர். பெருமாள் இருக்கிற அர்ச்சக சுவாமி பெருமாள் சார்புல இருந்து தூக்கி எறிவர். அந்த மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து பூப்பந்தால அடிச்சு பூச்செண்டால அடிச்சு விளையாடிக்கிறது போல அந்த விசேஷமான மட்டடி உற்சவம் நடக்கும். அந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் சேவிச்சுட்டு இந்த விளையாட்டுல எல்லா கோபத்தையும் மறந்து சந்தோஷப்பட்டு, தேவி இனிமேல் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், எங்க போனாலும் உன்னை அழிச்சுட்டு போறேன் அப்படின்னு பெருமாள் வாக்கு கொடுக்கறதாவும், அதை வந்து பிராட்டிமார்கள் பெருமாள் மேல இருக்கிற கோபத்தை மறந்து அவரை ஏத்துண்டதாகவும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது அந்த விளையாட்டு முடிஞ்சு பெருமாளும் தாயாரும் ஆச்சரியமா ஒண்ணு சேர்ந்துடுவா. சண்டை போயிடுத்து. இப்ப கதவை முழுசா திறப்பா. பெருமாள் உள்ள எழுந்துருடுவார். போய் ஒரு 1/2 மணி 3/4 மணி கேப்ல பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி 3 பேரும் தனித்தனியா இருந்தாலும் இல்லையா, பெருமாள் பல்லக்கில் இருக்கார். இவ 2 பேரும் தனியா தொழுக்கணியான்ல இருக்கா. இப்ப 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா ஒரு தொழுக்கணியானுக்கு மாறிடுவா. அவ தனியா இருப்பா. எவ்வளவு கிடந்தான்னு சொல்லக்கூடிய நித்யோத்சவர் செல்வர் சின்ன பெருமாள் அவர் ஒரு சின்ன பல்லக்கில் எழுந்துருள்வர். அவருக்கு முன்னால ஒரு சக்கரத்தாழ்வார் ஒரு பல்லக்கில் எழுந்துருள்வர். இவா 3 பேரும் விசேஷமா கோவில்ல இருந்து கிளம்புவா. அதுக்கு முன்னால
இந்த பல்லக்கு உற்சவத்துல போய் வந்து வெயில்ல போய் வந்து குளுங்குற பல்லக்குல போய் வந்து கோவில் வாசல்ல பூப்பந்து எல்லாம் விளையாடினதுனால பெருமாளுக்கு வேத்து விருவத்து போயிருக்கும் ராகவனுக்கு. அதனால பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி சேர்ந்து தீர்த்தம் ஆடுவா. கோவத்துல இருக்கா பிராட்டிமார் பெருமாள் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு. அவளை சமாதானப்படுத்தி கோவிலுக்குள்ள நுழையணுன்றதுக்காக பெருமாள் வந்து பூப்பந்து விளையாடினார். இப்ப கொஞ்சம் கோபம் குறைஞ்சு போயிடுது. இனிமேல் நடக்கக்கூடிய எல்லாத்துலயும் அவளை சேர்த்துக்கணுமோ இல்லையோ, அதனால தான் தீர்த்தமாடும் போது அவளோட சேர்ந்து தீர்த்தமாடுறதுன்னு 3 பேருக்கு திருமஞ்சனம் நடக்கும். திருமஞ்சனம் ஆனா விட்டு 3 பேரும் ஒரே தோளுக்கணியானுக்கு மாறி, அதுக்கு முன்னால சின்ன பல்லக்குல செல்வரும், அதுக்கு முன்னால ஒரு பல்லக்குல சக்கரத்தாழ்வாரும் 3 பேரும் அப்படி கோவில்ல இருந்து புறப்பட்டு குளத்தங்கரைக்கு வருவா. குளத்தங்கரையில தீர்த்தவாரி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கும். அங்க பெருமாள் எழுந்தருளிடுவர். இந்த செல்வர்னு சொல்லக்கூடிய சின்ன பெருமாளுக்கு அங்க போய் திருமஞ்சனம் நடக்கும். கோவிலுக்குள்ள நடந்தது உற்சவருக்கும் ஸ்ரீதேவி பூமிதேவிக்கும் திருமஞ்சனம். இந்த செல்வர்னு சொல்லக்கூடிய சின்ன பெருமாள் எவ்வளவு கிடந்தானுக்கு தீர்த்தவாரி மண்டபத்துல தீர்த்தவாரி ஆகும். ஆகி முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் விசேஷமா பெருமாளுடைய பிரசாதமா ஆழத்தை கொடுப்பா. அதை எல்லாரும் வஸ்திரத்திலையும் தலையிலையும் வாங்கி சேர்த்துட்டு தீர்த்தமாடுறதுக்காக எல்லாரும் குளத்தங்கரையில போய் சித்தமா நிக்கணும். அர்ச்சக சுவாமிகள் சக்கரத்தாழ்வார ஒருத்தரும், இந்த எவ்வளவு கிடந்தான்னு சொல்லக்கூடிய பெருமாள் வீரராகவன ஒருத்தரும், பெருமாளுடைய சட்டாரிய ஒருத்தரமா எழுந்துருளை பண்ணிட்டு புஷ்கரணிக்கு வந்து அந்த தீர்த்த தேவதைக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் பண்ணிட்டு பெருமாளை தலையில வச்சுண்டு, ஷடாரிய தலையில வச்சுண்டு, சக்கரத்தாழ்வார தலையில வச்சுண்டு அர்ச்சக சுவாமிகள் மூழ்குவா. பெருமாள் கிருத்தாபனாசினின்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்திலே தீர்த்தவாரி சக்கர ஸ்நானம் கண்டருளுகிறார். ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்தருளுகிறார். அப்ப பெருமாள் சக்கரத்தாழ்வார் ஸ்ரீசட்டாரி 3 பேரும் மூழ்கிறச்ச அடியார்களான நாமும் கூட சேர்ந்து மூழ்கி எழுந்துக்கிறது. இது சக்கர ஸ்நானம். இது முடிஞ்ச உடனே பெருமாள் அழகா அந்த ஈரவஸ்திரத்தோடு கூட கோவிலுக்கு எழுந்துடுவார். அடியார்களும் அந்த ஈரவஸ்திரத்தோடு கூட கோவிலுக்கு போய் கோவில பிரதட்சணம் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு ஆத்துக்கு போயிடுவா. இது 9ஆம் நாள் காலைல உற்சவம். 9ஆம் நாள் ராத்திரி பெருமாளுடைய விமானம், எந்த விமானத்துக்கு கீழே பெருமாள் படுத்துட்டு இருக்கார்? விஜயகோட்டி விமானம்னு சொல்லக்கூடிய விமானத்துக்கு கீழே படுத்துட்டு இருக்கார். அந்த விஜயகோட்டி விமானத்திலே பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவியோடு கூட வீதி புறப்பாடு போயிட்டு வருவார். போயிட்டு வந்தா விட்டு பெரிய திருமொழி சாத்துமரன் நடக்கும். முதல் நாள் 8ஆம் நாள் குதிரவாகன தன்னைக்கு திருமங்கை ஆழ்வாருக்கு வேடு பரியில மரியாதையாகி அப்பதான் வாடினேன் வாடின்னு பெரிய திருமொழி ஆரம்பிச்சிருக்கா. 9ஆம் நாள் ராத்திரிக்குள்ள பெரிய திருமொழி பூர்த்தியா முடிச்சுடணும். உட்கார்ந்த இடத்திலேயே பெருமாளுக்கு பெரிய திருமொழி விஞ்ஞாபிப்பா. அதுக்குன்னு விசேஷமா பெருமாளுக்கு நிறைய புஷ்ப அலங்காரங்கள்லாம் பண்ணி புஷ்ப பந்தல் போட்டிருப்பா. ஏன் அவ்வளவு ஏற்பாடுன்னா, திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின பெருமாள் தானே அவர். பெரிய திருமொழியில தானே காசையாடை மூடியோடின்னு திருவள்ளுவர் பாசுரம் மங்களாசாசனம் ஆகியிருக்கு. அந்த பெரிய திருமொழியே இல்லைன்னா திருவள்ளுவர் திவ்யதேசம் கிடையாதோ இல்லையோ. அதனால பெருமாள் மங்களாசாசன பாசுரங்கள் சேவிக்கப்படக்கூடிய பிரபந்தம் அப்படின்றதுனால அந்த பெரிய திருமொழி சாத்துமறைக்காக பெருமாள் எழுந்துள்ளக்கூடிய அந்த மண்டபத்தை நிறைய புஷ்பாலங்காரம் பண்ணி விசேஷமா இருக்கும். பெருமாளும் விசேஷமா ரத்னாங்கி சாத்திப்பார். பெருமாள் ரத்னாங்கி சாத்திக்கிறது வைகுண்ட ஏகாதசி, தை அமாவாசை, இந்த 9ஆம் நாள் பெரிய திருமொழி சாத்துமறை, 2 உற்சவத்துக்கு 2 சாத்துமறை, வருஷத்துல 4 முறை மட்டும்தான் பெருமாள் ரத்னாங்கி சாத்திப்பார். அப்படி ரத்னாங்கியோட கூட பெருமாள் எழுந்துள்ளி இருப்பார். அப்ப பெரிய திருமொழி சாத்துமறையாகும். விசேஷமா நிறைய இனிப்பு காரம்னு நிறைய பட்சணங்கள், புளியோரை, சக்கர பொங்கல் இந்த மாதிரி சாப்பிட முடியாத அளவுக்கு பிரசாதம் விநியோகமாகும். ஆளுக்கு ஒரு இலை கொடுத்து நன்ன நிரவதிகமா கொடுப்பா. திருமொழியை கேட்டுண்டு ரத்னாங்கில பெருமாளை சேவிச்சுண்டு அந்த பிரசாதங்களை எல்லாம் சாப்பிட்டு அனுபவிச்சு ராத்திரி இதெல்லாம் முடியறதுக்கு 12-12:30 ஆயிடும். அதோட பிரதானமான உற்சவங்கள்லாம் முடிஞ்சு போயிடுது. 10ஆம் நாள் கார்த்தால பெருமாளுக்கு வாகன புறப்பாடு கிடையாது. துவாதச ஆராதனம் அப்படின்னுட்டு 12 ஆராதனம். இந்த பிரம்மோற்சவம் 10 நாள்ல பெருமாள் இடத்துல பண்ண அபச்சாரங்கள்லாம் போறதுக்காகவும், பெருமாள் திருமேனியில ஏற்பட்ட நோய் வாட்டம் இதெல்லாம் தனியறதுக்காகவும் பெருமாளுக்கு விசேஷமா 12 திருவாராதனங்கள் பண்ணுவா. துவாதச ஆராதனம்னு பேரு. அந்த 12 ஆராதனத்துக்கும் 12 விசேஷமான புஷ்பம், மாலை, வஸ்திரம் எல்லாம் சாத்திப்பார் பெருமாள். அதெல்லாம் கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் கண்ணாடி அறையிலே ஆகும். ராத்திரி தை மாசம் பிரம்மோற்சவமா இருந்தா வெட்டிவேர் சப்பரம்னு பேரு. ஒரு மண்டபத்துல 2 பக்கம் வெட்டிவேர் பாய், 3 பக்கம் வெட்டிவேர் பாய் தொங்க விட்டு அதுல பன்னீர் எல்லாம் தெளிச்சு அந்த வாசனையில பெருமாள் குளிர்ச்சியா எழுந்துருளுவர். அதுவே சித்திர மாசமா இருந்தா ஏற்கனவே விஞ்ஞாபிச்சது போல கண்ணாடி பல்லக்கில பெருமாள் எழுந்துருளுவர். இது 10ஆம் நாள் உற்சவம். 10ஆம் நாள் வீதி புறப்பாடு ஆகி வந்து பெருமாள் உள்ள வாகனத்தை விட்டு இறங்கி கோவிலுக்கு வந்துட்டாரானா கொடி இறக்கிட்டு எல்லாருக்கும் விடை கொடுத்துட்டு திருவண்ணாழி பிரதட்சணத்துல போய் பெருமாள் ஆச்சரியமா ஒய்யார நடை கண்டருளி மூலஸ்தானத்துக்கு போய் சேர்ந்துடுவார். இதோட பிரம்மோற்சவம் முடிகிறது. பிரம்மோற்சவம் முடிந்து 3 நாள் விடாய் அகட்டி உற்சவம் அப்படின்னு பெயர். விடாய் அப்படின்னா டயர்ட்னஸ். 10 நாள் 10 வாகனத்துல பெருமாள் ஊரெல்லாம் சுத்தி குளிங்கிண்டு வந்தாரோ இல்லையோ, அந்த பாடி ஸ்ட்ரெஸ் டயர்ட்னஸ் எல்லாம் போறதுக்காக பெருமாளுக்கு குளிர்ச்சியான உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி விசேஷமா திருமஞ்சனம் பண்ணி நல்ல வாசனையான புஷ்பங்கள் சமர்ப்பித்து நன்ன தளிர்ற தொத்தியோன்னம், பானகம், வடபருப்பு,
பழங்கள், அந்த மாதிரி குளிர்ச்சியான ஆகாரம் எல்லாம் பெருமாளுக்கு பிரசாதமா கண்டருளை பண்ணி பெருமாளுடைய திருமேனி சிரமத்தை எல்லாம் போக்கக்கூடியதான உற்சவம். அது தை மாசத்துல 3 நாள் நடக்கும், சாதாரணமா நடக்கும். பெருமாள் தோழிக்கணியான்னு சொல்லக்கூடிய எப்பவுமே வரக்கூடிய கேடயத்துல எழுந்துருளுவர். சித்திர மாசம் புஷ்ப பல்லக்கில் எழுந்துருளுவர். கோடை காலம் நன்ன வெயில் புஷ்ப பல்லக்கில பெருமாள் எழுந்துருளினாரானா இன்னும் விடாய தீர்ப்பது போல இருக்கும். அதனால சித்திர மாசம் விடாயத்தி 3ஆம் நாள் அன்னைக்கு பெருமாளுக்கு ஆச்சரியமா புஷ்ப பல்லக்கு. இப்படி ரொம்ப ஆச்சரியமான பிரம்மோற்சவம் பெருமாளுக்கு சித்திர மாசம் பிரம்மோற்சவம். இது 12 மாசத்துல 1 மாசம் தான் ஆயிருக்கு. இன்னும் 11 மாசம் உற்சவங்கள் உண்டு. அதெல்லாம் இந்த அளவுக்கு நிறைய இருக்காது, திட்டமா தான் இருக்கும். அதையும் மீதி இருக்கிற மொத்த வைபவங்களையும் சேர்த்து நாளைக்கு முடிச்சுடலாம். ஸ்ரீ பூமிலாலித பதம் ஸ்ரிதசேஷதல்பம் கல்பாந்தயோக்ய புவனாவன யோக நித்ரம் ஸ்ரீசாலிஹோத்ர சிரசா திருதஹஸ்த பத்மம் ஸ்ரீ வீரராகவ விபும் ஸ்ரயதாம் மனோ மே.